அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய ஆனந்த் அவர்களுக்கும், விஜி லதா மேடம் அவர்களுக்கும், லட்சுமி விஜயானந்தர் அவர்களுக்கும், தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும், சசிரேகா மேடம் அவர்களுக்கும், லட்சுமி மேடம் அவர்களுக்கும், மலைராஜன் சார் அவர்களுக்கும், சுப்பிரமணியன் அவர்களுக்கும், ருக்மணி மேடம் அவர்களுக்கும், கருணாநிதி அவர்களுக்கும், கீதா மேடம் அவர்களுக்கும், சண்முக சுந்தரி மேடம் அவர்களுக்கும், வளர்மதி மேடம் அவர்களுக்கும், கார்த்திகா ஸ்ரீ மேடம் அவர்களுக்கும், டாக்டர் யுவனப்பிரியா மேடம் அவர்களுக்கும், லட்சுமி மேடம் அவர்களுக்கும், சுபலதா அவர்களுக்கும், சாந்தி கோபால் அவர்களுக்கும், மகேந்திரன் அவர்களுக்கும், சுப்பிரமணியன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய உற்சாகமான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வணக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். தினம் நம்ம அனைவருக்கும் வணக்கம். மியூட் பண்ணிக்கங்க எல்லாருமே. நன்றி நன்றி. நேற்றைய தினம் நம்மளுடைய நிகழ்ச்சியை பற்றியும் அதில் சில விஷயங்களையும் ஆரம்பித்தோம். அதில் குறிப்பாக தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம். அதில் தெளிவாக ஒரு விஷயத்தை நாம் கன்வே பண்ணக்கூடியது, நான் தனிப்பட்ட முறையில் கன்வே பண்ணோம் அப்படின்னு நினச்சாக்க, தமிழும் தமிழர்களும் எப்போதும் யாருக்கும் என்றைய சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எதிரானவர்கள் அல்ல. உலக வரலாறு எடுத்துக்கிட்டு இருந்தாக்க ஆதிக்குடியாக தமிழர்கள் உலக வரலாற்றில் பார்த்தாக்க எப்போதும் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அவர்களுக்கான எதிர்ப்பு வரலாறு முழுக்க நெடுங்க இருந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் அப்படிங்கிற பின்புலம் அதை பற்றி நாம் போக வேண்டாம். அது பல நெடுங்கால அரசியல் சூட்சமம், அது வேண்டாம். ஆனாலும் அதை தமிழர்களும் தமிழும் எப்படி வென்று கொண்டு இருக்கிறது, வென்று வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி சில விஷயம். அதுல குறிப்பாக மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாரு, அது எப்படி திரும்ப திரும்ப சொல்றீங்க, என்ன மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா நிறைய இருக்குது. இன்றைய சூழலிலும் கூட நிறைய இருக்குது. அது இன்றைய சூழலுக்கானது வேணாம். பட் இப்போ நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், அதாவது உலகத்தையே ஜெயிச்சவன் யாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் எல்லாத்திட்டும் கேட்டாக்க எல்லாருடைய பதிலும் என்னன்னு கேட்டா த கிரேட் அலெக்சாண்டர். ஆனால் அந்த கிரேட் அலெக்சாண்டரையும் வீழ்த்திய மன்னன் இந்திய மன்னன் போரஸ் புருஷோத்தமன். அதுதான் நேற்றைக்கு சொல்லியிருந்தோம். அதாவது கிமு 326 ஜீலம் நதிக்கரையில் நடைபெற்ற ஹைடாஸ்பஸ் போர். அந்த போர்ல ரெண்டு பேருக்குமான வார் நடக்குது. அந்த வார்ல அலெக்சாண்டர் மிகப்பெரிய குதிரைப்படை வச்சிருக்கான், போரஸ் அப்படிங்கிற யானைப்படை, பிரம்மாண்டமான யானைப்படை. ரெண்டு பேருமே ஃபைட் ஈக்குவலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எண்ட் ஆஃப் த செஷன்ஸ்ல ரெண்டு பேரும் நேருக்கு நேராக சண்டை போடுறாங்க. நேருக்கு நேராக சண்டை போடுகின்ற பொழுது, ஃபைட் வார் புரிகின்ற பொழுது, ஒரு கட்டத்தில் அலெக்சாண்டர் மீது புருஷோத்தமன் ஏறி அவன் கத்தியால குத்துறதுக்கு அந்த உரைவாள் எடுத்து குத்துறதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா குத்தல. இதோட தான் நேற்று நிறுத்தி இருந்தோம். குத்தல. அவன் குத்துறதுக்கான செகண்ட்ஸ் கோவத்துல இருக்கும்போது டக்கு டக்குன்னு அடுத்தது குத்திரலாம். ஆனா குத்தல, நிறுத்துறான். நிறுத்தி அமைதியா இருக்கும் பொழுது அடுத்த செகண்ட் அலெக்சாண்டர் அவன் தட்டிட்டு கத்தியை தூக்கி போட்டு எடுத்துட்டு அவங்க அவங்க ஃபீல்டில் எல்லாருமே அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிடறாங்க. இது நான் பலமுறை நேற்றுக்கும் சொன்னது, இது வரலாற்று பூர்வமான உண்மை. நான் படித்தது. அப்புறம் சில இது ரிகார்டிங்காக தேடும்போது உண்மைகள் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டா இந்த பர்டிகுலர் விஷயத்த பல இடங்கள் சொல்லப்படவில்லை. அதனாலதான் இந்த இடத்த சொல்றேன், தமிழர்களின் வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு. இதுல எங்க தமிழர்கள் வந்தாங்க தொடர்ந்து சொல்றேன். ஓகே, இப்போ அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கான். நைட் இருக்கும்போது, நைட் ரொம்ப நேரம் ஆகுது, அலெக்சாண்டர் தூங்கவே இல்லை. தூங்காம தூக்கிட்டு இருக்கும்போது அவனை கைது செய்யப்பட்டு வைத்திருக்கின்ற சிறை அறையில் நேரடியா அப்போ புருஷோத்தமன்கிட்ட பேசுறான் அலெக்சாண்டர். அதாவது அந்த லாஸ்ட் மினிட்ல என்ன நீ கொண்டு இருக்க முடியும், எனக்கு நல்லா தெரியும். கையில கத்தி இருக்கு, ஓங்கி குத்துருந்தா அடுத்த செகண்ட் என்ன கொண்டு இருக்கலாம். ஆனா நீ கொல்லல, ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்கு, கொல்லல. ஆனா கொன்று இருந்தால் இந்த உலகத்தையே வென்றவன் அலெக்சாண்டர் அப்படிங்கிற பெருமை, அலெக்சாண்டரையும் வென்றவன் நீ அப்படிங்கிற பெருமை உனக்கு வந்திருக்கும். அந்த ஒரு பெருமையை இழந்திருக்கிற. அதே மாதிரி என்னுடைய இந்த நான் ராஜ்யங்கிறத நீ கைப்பற்றி இருக்கலாம், அதையும் தவிர்த்து இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இதுல ஏதோ பின்னாடி காரணம், நிச்சயமா இந்த போர்ல வெற்றி பெற வேண்டியவன் நீதான், ஆனா நீ என்ன கொல்லல, இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ புருஷோத்தமன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறான். கையில கயிறு இருக்கும். அந்த அதாவது நார்த் இந்தியாவில் கட்டுவாங்க இல்லையா, நார்த் இந்தியாவில் தங்கச்சிக்கு அண்ணன், அண்ணனுக்கு தங்கச்சி இதை கட்டுவாங்க. என்னது? ராக்கி சார்.
ராக்கி. எஸ். அந்த அந்த முறை வந்து தமிழர்களுடைய முறை. அதை சொல்லிக் கொடுத்தது அது. ஸோ பின்னாடி வர அந்த முறைகள் எப்படி வந்தது அப்படின்னு. அப்போ அந்த ராக்கி கட்டியிருக்கான். ராக்கி கயிறு இருக்குது. கயிறு இருக்கும்போது அவன் சொல்றான் போரஸ், இதுதான் நான் வந்து கொல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றான். இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றான், அதாவது இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து எல்லாரையும் சந்திக்கும் போது சகோதரியாக பாவிக்கக்கூடிய எல்லாருமே அண்ணனுடைய கையில கயிறு கட்டுவாங்க. கயிறு கட்டுறது திரும்ப அடுத்தது ஒரு கோரிஸும் வைப்பாங்க. தேவையானதெல்லாம் கொடுக்கணும், இல்ல அண்ணன் தங்கச்சிக்கு தேவையானதை செய்யணும். அண்ணனோட ரியல் அண்ணனோட கேரக்டர் பார்த்தாக்க பாசமலர் சிவாஜி கணக்காக இருக்கும். கொடுக்கணும் கொடுக்கணும்னு சில புரிந்து கொண்ட சகோதர சகோதரிகள் டாக்டர் சொன்ன மாதிரி அது வந்து பாசமலராகவே இருக்கும். பட் சிலது வந்து இன்னும் கொடுக்கலையான்னு அப்படின்ட்டு கொஸ்டின் மார்க்கா டாட்டா ஓடிக்கிட்டே இருக்கும். முற்றுப்புள்ளி இல்லாம தொடர்புள்ளியா. அப்ப அந்த சொல்றாரு, போரஸ் வந்து காமிச்சிட்டு இதுதானே இதுல என்ன அப்ப சொல்றாரு, நான் வந்து மன்னனா இருக்கும்போது இந்த நாட்டு மக்களையும் அங்குள்ள சகோதரிகளையும் சந்திக்க சொன்னேன். எல்லாருமே ஒருத்தரும் கோரிக்கை வச்சிருந்தாங்க. முடிந்த அளவுக்கு அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஒரு பெண்மணி என்னிடம் வைக்கப்பட்ட கோரிக்கை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த கோரிக்கைங்க தான் அவங்களோட பேரு ருக்ஷானா அப்படின்னு நினைக்கிறேன். பட் அலெக்சாண்டரோட ஒய்ஃப் பேரு ரோக்ஷானா அப்படின்னு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணோட இது ருக்ஷானா. ஏன் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாக்க, அவ சொல்றா இது மாதிரி ஒருவேளை அலெக்சாண்டர் அலெக்சாண்டரோட வீரத்தை நான் அதிகமா கேட்டிருக்கேன். அவர் வந்து காந்தர்வ மனம், மனப்பூர்வமா அவரை நான் காதலிக்கிறேன். ஒருவேளை நீங்க ஒரு சந்திச்சு போர்ல ஜெயிக்கிற மாதிரி இருந்தா அந்த சூழல்ல நீங்க வந்து அவரை ஜெயிக்க கூடாது, அவரை கொலை செய்யக்கூடாது. வெற்றி பெறுங்கள் ஆனால் கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கயிறை கட்டுறாங்க. சரி, நம்ம எங்க அப்ப சந்திக்க போறோம் அப்படின்னாலும் நேருக்கு நேரம் ஃபைட் இருக்காதுன்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. கட்டிக்கும் போது அந்த லாஸ்ட் மினிட்ல அலெக்சாண்டர் மேல இருந்து குத்தும் பொழுது அந்த கயிறு இருக்குது. அந்த கயிறு பார்த்துட்டு உடனே குத்துறதை நிறுத்திடுறாரு. இதை சொல்றான், இதை வந்து நான் குத்தணுன்ற ஜெயிக்க முடியும். ஆனால் இந்த செகண்ட்ல என்னுடைய சகோதரியினுடைய அந்த நான் கொடுத்த வாக்குறுதி மீறக்கூடாதுங்கிறதுனால தான் கொல்லலை அப்படின்னு சொல்றான். ரியலி ஷாக்டு. அலெக்சாண்டர் வந்து ஷாக் ஆயிட்டான். என்னடா அது ஒரு யாரோ ஒருத்தர் சொந்த தங்கச்சியில் யாரோ ஒரு தங்கச்சி மேல இவ்வளவு பாசம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றான், இஸ் இட் ரியலி. அப்பதான் கேட்கறான், உங்களுடைய இந்த பயிற்சி இப்படி கிடைச்சது, இந்த பாசத்தை இப்படி நீங்க வளர்த்துக்கிறீங்க. ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்விங்கிறது சக்சஸ் பண்றதா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆற்றல். உலகத்தினுடைய மாபெரும் என்ன வச்சுன்னா உலகம் ஃபுல்லாவே உங்களை பாராட்டும். இந்த மண் இருக்கின்றவரை, கடைசி மனிதன் இருக்கின்றவரை உன்னை பாராட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ இந்த ஒரு யாரோ ஒரு ஒரு பெண்ணுக்காக, ஒரு சகோதரிக்காக நீ விட்டு கொடுத்திருக்கியே. அப்போ உன்னுடைய வளர்ப்பு என்பதுங்கும்போது அப்பதான் கேட்கும் பொழுது அதுல அடி ஓடிட்டு சொல்றவனா, போரஸுக்கு அவருடைய கல்வியை கற்றுக் கொடுத்தவர்களும் போர் முறைகளை கற்றுக் கொடுத்தவர்களும் தமிழர்கள். இந்த நிகழ்ச்சியில இதோட நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன். இது தொடர்ச்சியாக இருக்க தமிழர்களுடைய பாதிக்கப்பட்ட வரலாறு, புதைக்கப்பட்ட வரலாறு தொடர்ந்து பேசலாம். சீப் டாக்டர் ஒன்றிருக்காங்க. நிகழ்ச்சி தொடரும்.
அனைவருக்கும் வணக்கம். அதாவது நேற்று காலையில் உங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு மாடிக்கு போனவன் தான். திரும்ப இப்போ தான் வரேன். ஆஃப்டர் 24 hours இப்போ தான் வரேன். சாப்பாடு தூக்கமெல்லாம் கிடையாது, தண்ணியெல்லாம் கிடையாது, ஒன்லி மெடிடேஷன் மட்டும்தான். மெடிடேஷன் முடிச்சுட்டு இப்போ தான் வரேன். மதியம் நைட்டு வந்து ஒரு 10 o'clock சார்கிட்ட வந்து என்னென்ன விஷயம் பண்ணணும், நாளைக்கு என்ன கிளாஸ் பண்ணணும், நாளை என்ன பண்ண போகணும் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு மேலே போயிட்டோம். என்ன மாதிரி இப்படி சாப்பிடாம மணிக்கணக்கில் சாப்பாடு தண்ணி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு 1 hour ஒதுக்குனீங்கன்னா போதும், உங்கள் லைஃபே வந்து சொர்க்கமாக மாறும். அந்த ஒரு நாளைக்கு 1 hour ஒதுக்குங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் ஒதுக்கி பாருங்கள். எனக்கு நேரம் இல்லை, செய்ய நேரம் இல்லை சார், காலையிலேருந்து நைட் வரைக்கும் எனக்கு டைம் சரியாக இருக்குது. எதுக்காக நீங்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஓட்டமாக ஓடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மினிமம் 1 hour செய்யுங்க. இப்போ என்ன மாதிரி நாள் கணக்கில் செய்ய வேண்டாம், மணிக்கணக்கில் நாள் கணக்கில் 3 நாள் 4 நாள் ஒரு வாரம்னா கூட நம்ம இருப்போம். சாப்பாடு தண்ணி அன்ன ஆகாரம் இல்லாமல் மெடிடேஷன் பண்ணுவோம். பட் அது நம்ம பண்ணுறோம், அது சித்தர்கள் வழியில் நம்ம பண்ணுறோம். பட் எல்லாரும் அப்படி சாதாரண மக்கள் எல்லாரும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 hour, 2 hours பெஸ்ட்டு. அப்படி முடியல ஒரு 1 hour. அந்த 1 hour நீங்கள் மெடிடேஷன் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒதுக்கி பாருங்கள். அதில் என்ன வித்தியாசம் தெரியும் நீங்களே சொல்லுவீங்க. மெடிடேஷன் மீன்ஸ் மெடிடேஷன் நிறைய மெடிடேஷன்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் ஆஃப் மெடிடேஷன், லாட்ஸ் ஆஃப் மெடிடேஷன், நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. பட் எல்லா மெடிடேஷனோட ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லாமல் நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய வந்து கிறிஸ்டல் மெடிடேஷன் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க சித்தர்கள். எல்லா தியான முறைகளும் சிறப்பான முறைகள் தான், அது எந்த குறையும் கிடையாது. எல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, எல்லாத்தையும் ஒரு ஸ்பெஷாலிட்டி எல்லா தியான முறைகள்லையும். பட் அதில் ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஈஸியஸ்ட் அண்டு விதவுட் எனி சைடு எஃபெக்ட். தியானத்தினால சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது நிறைய பேர் தெரியாத பற்றி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம சொல்லுவோம். பட் சைடு எஃபெக்டே இல்லாத ஒரு தியானம், நிறைய பலன்களை மட்டுமே தரக்கூடிய தியானம், உங்களுடைய கர்மாக்களை போக்குகின்ற தியானம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேசலாம், அதை பற்றி நிறைய பேசலாம். அது ஒரே தியானம் கிறிஸ்டல் தியானம் தான். ஸோ அந்த கிறிஸ்டல் தியானத்தில் ஒரு நாளைக்கு 1 hour மட்டும் ஒதுக்கி பாருங்க, உங்கள் லைஃபே மாறிடும், பாசிட்டிவாக மாறும். முயற்சி பண்ணுங்க. அடுத்தது ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க, should we ask forgiveness for brother sisters who passed away before we were born? நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போன சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரோ பிறந்து இறந்துருப்பாங்க, அப்பா அம்மா அப்படின்ற வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு முன்னாடி யாரோ இறந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம கேட்கணுமா? கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு பிறகு நீங்கள் பிறந்தாலும் அந்த அப்பா அம்மாவுக்கு தான் நீங்கள் பிறக்கிறீங்க, அந்த கர்மாவை நீங்களும் தான் கொண்டு வரீங்க. குடும்பம்ன்றது ஒரு கூட்டு கர்மான்னு சொல்லியிருக்கோம். அப்போது உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பேர் தெரியாது, பேர் வச்சிருந்தா பேர் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்படி பேர் வைக்கல, குழந்தைகளையே இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அந்த குழந்தையை நினச்சி அதை கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த குழந்தைக்கு ஒரு ஆண் குழந்தையா பிறந்து இல்லை ஒரு பெண் குழந்தையா பிறந்து ஒரு பேர் வச்சுருந்தாங்கன்னா அந்த பேரை சொல்லி அந்த குழந்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு தங்கையாக இருப்பாங்க இல்லை தம்பியாக இருப்பாங்க, மன்னிப்பு கேட்கணும், கண்டிப்பாக கேட்கணும், பேர் போட்டு கேட்கணும். அப்படி பேர் போடலை அப்படின்னு சொல்லி பேர் வைக்கலை, பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது என்ன சொல்லுவாங்களே, பை பர்த்டே இறந்துருச்சு, பிறக்கும்போதே இறந்துருச்சு, பிறந்து வந்து 1 weekல இறந்துருச்சு, பிறந்து 10 daysல இறந்துருச்சு, 1 monthல இறந்துருச்சு, பேரே வைக்கல அப்படின்னா அந்த இறந்து போன அந்த குழந்தை ஆண் குழந்தையா இருந்தால் ஆண் குழந்தை, பெண் குழந்தையா பெண் குழந்தை, இல்லை என்ன குழந்தை தெரியாத மாதிரி ரொம்ப சின்ன வயசு, பேரண்ட்ஸ் யாரும் சொல்ல நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு முன்னால் பிறந்து இறந்த அந்த குழந்தைன்னு சொல்லுங்க. அது டிவைனுக்கு தெரியும். பேர் தெரிஞ்சால் பேர் சொல்லுங்க, பேர் தெரிஞ்சா பேர் தெரியலன்னா பேர் போடுவாங்க. அந்த குழந்தைய நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். டிவைன் வந்து கரெக்டாக அக்செப்ட் பண்ணி அது என்ன பேருன்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சு அது கரெக்டாக லிங்க் பண்ணி விட்டுடும். இது தெரிஞ்சாலே போதும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு வந்து நாளை மறுநாள் வரும்னு நினைக்கிறேன், மகன்கள் மகள்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுன்னு வரும். நாளை சிலபஸ் வரும், நாளை மறுநாள் வரும், 2 நாளில் வரும். அந்த மகன்கள் மகள்களில் கூட பேரண்ட்ஸ் வந்து வில்லிங்காக அபார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, வில்லிங்காக அபார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அபார்ட் பண்ண குழந்தைக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்.
அபார்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த குழந்தை வேணான்னு சொல்லிட்டு அபார்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த குழந்தைக்கும் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். அபார்ஷன் செய்யப்பட்ட அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் கேட்கணும், கூட பிறந்தவங்களும் கேட்கணும். இது வந்து வில்லிங்காக பண்ணுறது. அன்வில்லிங்காக போகும். நேச்சுரலாகவே அது வந்து சார் குழந்தை ஒரு நாள் இருந்தது, அது வந்து அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெடிக்கல் டேர்ம்ஸ் நிறைய சொல்லுவாங்க. இந்த காரணம் என்னால் அபார்ஷன் ஆகி போச்சு, குழந்தை மூளை வளரல, கை கால் வளரல, இப்படி அப்படி காரணம் அப்படி சொல்லி தான் சொல்லுவாங்க. அதனால் அபார்ஷன் பண்ணிட்டணும். அபார்ஷன் எப்படியானாலும் அபார்ஷன் தான். நீங்கள் வில்ஃபுல்லாக நீங்களே அபார்ஷன் பண்ணாலும் சரி, அது தவறு தான், குற்றம் தான். இறைவனுடைய சட்டத்தின்படி தவறு தான். இறைவனுடைய சட்டத்தின்படி ஒரு கரு உருவாகி அதை நீங்கள் அழிக்கிறீங்க. அது காரணம் 1000 காரணம் சொல்லலாம். அதுக்கு நீங்கள் எத்தனையோ ரீசன்ஸ் சொல்லலாம், எக்ஸ்டன் ரீசன்ஸ். பட் இறைவனுடைய சட்டத்தின்படி அது தவறு. அதுக்கு தண்டனை, பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். பேரண்ட்ஸுக்கும் கிடைக்கும், அதை அலோவ் பண்ண டாக்டர்ஸ்க்கும் கிடைக்கும், அதை அலோவ் பண்ண பேரண்ட்ஸ்க்கும் கிடைக்கும். அபார்ஷன் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அபார்ஷன் பண்ண டாக்டர்லேருந்து எல்லாருக்குமே அந்த கர்மா போகும். அபார்ஷன் பண்ணக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டு பண்ணக்கூடாது. சார் மெடிக்கலாக இந்த மாதிரி ஆகி போச்சு சார், அதுவே அபார்ஷன் ஆயிடுச்சு சார், நாங்கள் என்ன பண்ண முடியும்? அதுவே அபார்ஷன் ஆனாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணம். அந்த குழந்தைக்கு மன்னிப்பு கேட்கணும், பேரண்ட்ஸ் கேட்கணும் கண்டிப்பாக. அந்த அபார்ஷன் தானாக இவங்களுடைய வில்லிங் இல்லாமல் ஏதோ காரணங்களா நிறைய ரீசன் சொல்லுவாங்க. இப்போ டாக்டர்ஸ் நிறைய ரீசன் சொல்லுவாங்க, கைனகாலஜிஸ்ட் சொல்லுவாங்க நிறைய ரீசன். இந்த காரணத்தினால அபார்ஷன் ஆகிப்போச்சு, இந்த காரணம் அபார்ஷன் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படியே அபார்ஷன் ஆனாலும் கூட அந்த குழந்தைகிட்டையும் அந்த குழந்தைன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்போ அபார்ஷன் பண்ணும்போது சில டைமில் வந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கூட தெரியாது. ஆண் குழந்தைன்னு தெரிஞ்சு ஆண் குழந்தையும் மன்னிப்பு கேட்கணும், பெண் குழந்தையும் மன்னிப்பு கேட்கணும். எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும். இறைவனுக்கு தெரியும் அது என்ன கர்மாவில் கொண்டு வந்து என்ன கர்மாவில் போயிருக்கு அப்படின்ட்டு. ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, சார் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒரு வாரத்தில் இறந்துருச்சு, அது ஏன் இறந்து எனக்கு தெரியல சார், என்ன காரணத்துக்காக தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருன்னு சொல்லி சார் சொன்னேன். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதாவது நம்முடைய இந்து மதத்தில் சொல்கிறாங்க, எல்லா மதத்தையும் சொல்கிறாங்க, பட் இந்த மதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. எந்த ஒரு சின்ன இன்சிடென்ட் கூட ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாத காரியம் எதுவுமே கிடையாது. அந்த காரணத்தை சரியாக புரிஞ்சுக்கலன்னா தான் நம்ம சஃபர் ஆகிறோம். அந்த காரணத்தை புரிஞ்சுக்கணும். அந்த பூர்வ ஜென்ம கர்மால அந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு இருக்கும். அந்த விட்ட குறை தொட்ட குறை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நீங்கள் உங்கள் லைஃப்பை முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க, அல்லது அவங்க லைஃப்பை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம சொல்ல முடியும் அல்பாயுசு அப்படின்னு சொல்லுவோம். அற்பமான ஆயுசாக இருந்து 1 வீக் 10 days 15 daysல வந்து இறந்துடுவாங்க. இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் செய்யாமல் விட்டுட்டீங்க. அதை வாங்கிட்டு போகிறதுக்காகவும் அதை உணர்த்துவதற்காகவும் அந்த குழந்தை வந்துட்டு இறந்துட்டு போகுது. ரிமைண்ட் பண்ணுது. அது ரிமைண்டிங் பர்பஸ்க்காக தான் அது வருது. ஏன் வந்து ஒரு 7 நாள் இருந்துட்டு போகணும், ஏன் வந்து 10 நாள் இருந்துட்டு போகணும்? நம்ம எக்ஸ்டர்னாக வேறு ரீசன் சொல்லுவோம், டாக்டர்ஸ் வேறு ரீசன் சொல்லுவாங்க, மற்றவங்க இதனால. பட் உண்மையான காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு காரணத்தை நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்யணும், அதை நீங்கள் செய்யலை, அதை வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டீங்க, அதை எனக்கு செய்யுங்க அப்படின்றதுக்காக இந்த ஜென்மத்தில் அது வந்து ரிமைண்ட் பண்ணி கொடுத்துட்டு போகுது. நிறைய பேர் அதோட சரி ரைட் ஓகே எரிச்சோம் போச்சோம் ரைட் முடிஞ்சு போச்சுன்னு விடுவாங்க. இல்லை, அதனுடைய கண்டினியூட்டி அவங்க லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லி டிவைனாக அப்ரோச் பண்ணி அதை தெரிஞ்சு அதை கரெக்டாக நீங்கள் அதுக்கு உண்டான பிரீத்தி, அதுக்கு உண்டான பரிகாரம் அது பண்ணும்பொழுது அந்த ஆத்மாவும் சந்தோஷமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போகும், நீங்களும் சந்தோஷமாக அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. ஏன் அப்போ இந்த லைஃப்லேயே கண்டினியூ ஆகலை? அதெல்லாம் கர்ம காரியங்கள், அது பெரிய சப்ஜெக்ட். அதை பற்றி பேசினா நிறைய கிளாஸஸ் போகும், ஒரு 10 கிளாஸ் போகும். அதுக்கு ஆன்சர் பண்ணாலே 10 கிளாஸ் போகும். இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அம்சம் கர்மா இல்லை, உங்களுக்கு மகனாகவோ மகளாகவோ இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இல்லை. அதனால் நான் போன ஜென்மத்தில் அந்த லிங்க் இருந்தது, அந்த லிங்கை வந்து ஞாபகப்படுத்தி கொடுத்தாக்க இந்த ஜென்மத்துக்கு வந்து சொல்லிட்டு போகிறேன்னு போயிடுது. அவ்வளோ வே ஆஃப் கண்டினியூஷன் தான், அதை செய்யணும். அபார்ஷனான குழந்தைகளுக்கும் கேட்கணும், அபார்ட்டட் நம்ம வில்ஃபுல்லாக பண்ணாலும் கேட்கணும், அன்வில்லிங்காக அபார்ஷன் ஆனாலும் கேட்கணும். ஸோ பொதுவாகவே அபார்ஷன் ஆகிறதுக்கு இன்டர்னல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால், பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் மற்றும் இறந்து போன
மறுபிறவி எடுக்காத உங்களோட சம்பந்தப்பட்ட உங்களை பழிவாங்குகின்ற, உங்களுக்கு கெடுதல் நினைக்கின்ற, உங்கள் மீது பொறாமைப்படுகின்ற அந்த மாதிரி ஆத்மாக்களுடைய செயல்பாடு தான் இன்டர்னலாக வந்து உங்களுக்கு அபார்ஷன் பண்ணும். நம்ம எக்ஸ்டெண்டாக சொல்கிறோம், விட்டமின்ஸ் இல்லை, பிளட் இல்லை, வீக் ஆகி போச்சு, கர்ப்பப்பை வீக்கு. நம்ம சொல்கிற ரீசன்ஸ் எக்ஸ்டர்னல் ரீசன், கர்ப்பப்பை ரொம்ப வீக்கு, அதனால குழந்தை அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறேன். இதெல்லாம் எக்ஸ்டர்னல். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், இன்விசிபிள் கண்ட்ரோல்ஸ் விசிபிள். உட்புற காரணங்கள் தான் வெளிப்புற காரணங்களை கட்டுப்படுது. கண்ணுக்கு தெரியாத சக்திகள் தான் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கட்டுப்படுத்துகிறது. அப்போ அபார்ஷன் ஆகிறதுக்கு நம்ம லைஃப்பில் நம்மளோட சம்மந்தப்பட்ட நாம மறுபிறவி எடுத்து வந்துட்டோம், மறுபிறவி எடுக்காத வேற ஆத்மாக்கள் அங்கேயே இருந்து நம்ம மேலே. இப்போ எப்படி மனிதர்கள் இருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க, பழி வாங்குறவங்க, கூட நல்லா பேசிக்கிட்டே குடிபறிக்கிறவங்க, யதார்த்தமாக பேசி நல்லா பேசிக்கிட்டே பின்னால் குடிபறிப்பாங்க இல்லையா? உங்கள்கிட்ட நல்லா பேசிக்கிட்டே உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்வாங்க இல்லையா? நிறைய மக்கள் இதே மாதிரி அங்கேயும் இருக்காங்க. அவங்க செய்கிற வேலை தான் இது. ஸோ அந்த கர்மிக் ரீதியான அந்த இன்டர்னல் மேட்டரை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இல்லை எக்ஸ்டர்னலாகவே சரி பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான சில விஷயங்கள், அதுக்குண்டான பணம் செலவு, அதுக்குண்டான நீங்கள் கஷ்டப்படணும், சிரமம் பண்ணணும், அதுக்காக பணத்தை நிறைய செலவு பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் கர்மா பேலன்ஸ் பண்ண பிறகு நார்மலாக. ஸோ இன்டர்னல் ரீசனும் காரணமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறேன். ஸோ இந்த சகோதரி கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இறந்து போனவங்க யாராக இருந்தாலும் கேட்கணும். நம்ம மன்னிப்பு கேட்குறோம். இப்போ இது வரைக்கும் நிறைய சொல்லியிருக்கோம், நீ இதுக்கு மேலே நிறைய கேட்போம், சொல்லுவோம். அப்போது அந்த அவங்க அந்த உறவுகள் வந்து உயிரோடு இருந்தாலும் சரி, உயிரோடு இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக கேட்கணும். இல்லை சார் அவங்க தான் இறந்து எத்தனையோ வருஷம் ஆச்சு, இப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம்? அவங்களுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு உங்களுக்கு தெரியல. அவங்களுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் மெடிடேஷனில் போனீங்கன்னா கிளியர்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், சம்மந்தம் இருக்குது. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இறந்துருந்தாலும் கூட அவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. இப்போ இவங்க வந்து பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க, என்னுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஆகியிருந்தால் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வந்து எந்த உறவுகளாக இருந்தாலும், இப்போ நம்ம எல்லா ஒரு உறவை பற்றி ஒரு நாள் பேசுகிறோம். இன்றைக்கி கணவன் மனைவி பற்றி பேச போகிறோம். கணவன் மனைவி உறவை பற்றி இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். ஸோ அது எந்த வகையான உறவுகளாக இருந்தாலும் அவங்க உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் கேட்கணும். இன்னொரு சகோதரி கேட்டிருக்காங்க, நான் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டும்போது எனக்கு கால்வலி வருது, கால்வலி வந்து எனக்கு அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. இது வந்து சரியான சிம்டம் தான். அம்மா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, கால்வலி வருது அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நாட் ஏ நெகட்டிவ் சிம்டம், இட் இஸ் எ குட் சிம்டம். அப்போது அம்மா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க மனசு புண்ணியமாக நீங்கள் நடந்திருப்பீங்க. அந்த அம்மா வந்து அந்த ஆத்மா வந்து எங்கே இருந்தாலும் அதை மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் கேட்கின்ற அந்த மன்னிப்பு அம்மா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அங்கே அந்த அவங்க மனசில் இருக்கிற அந்த துக்கம், துயரம், உங்கள் மேலே இருந்த வருத்தம், கோபம், உங்கள் மேலே இருந்த ஒரு சங்கடம், உங்கள் மேலே இருந்த ஒரு அது என்ன சொல்லுவோம், ஒரு வெறுப்பு, கோபம், ஆத்திரம், மனக்குறைபாடு, இந்த மாதிரி எந்த வகையில் உங்கள் மேலே உங்கள் அம்மா வந்து இருந்தாலும் அதை அவங்க மன்னிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் கெட்டிங் கிளாரிஃபைட், இட் இஸ் கெட்டிங் பியூரிஃபைட் அப்படின்னு அர்த்தம். அது குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அதுக்கு நான் சிம்டம் தான் அது. அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க, வழி இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட வேண்டாம். பட் நீங்கள் வந்து கிறிஸ்டலுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கிறிஸ்டல் கொடுக்கல உங்களுக்கு. அந்த கிறிஸ்டல் வந்துட்ட பிறகு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது கூட இருக்காது. கிறிஸ்டல் வந்து அது இன்னும் செக்யூர் பண்ணி கொடுக்கும். உங்கள் கிறிஸ்டல் வந்து அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது, கிளென்சிங் அண்டு எனர்ஜைசிங்கில் இருக்குது, இன்னும் முடியல. அது அந்த ப்ராசஸ் முடிஞ்சதும் உங்களுக்கு அமுச்சு விட்டுடுவோம். அதை நீங்கள் கிறிஸ்டலை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டோடு தெரியாது. ஏன் கிறிஸ்டல் வச்சுக்கிட்டு இந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது கூட கூட கிறிஸ்டல் ஏன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த மன்னிப்பு கேட்கின்ற விதம் வந்து இன்னும் ஃபைன் டியூனாக இருக்கும். இந்த மன்னிப்பு போய் அவங்களுக்கு சேர்றதும் இன்னும் அதிகமாக, பல மடங்கு, 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். அவங்க கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்கும் 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். கிறிஸ்டலில் வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் கிடைக்கும், நெகட்டிவ் கிடைக்காது, கேட்டால் கூட கிடைக்காது. அது குறைஞ்சபட்சம் 100 மடங்கு 1000 மடங்கு உங்களுடைய கர்மாவுக்கு போகிற மாதிரி பாசிட்டிவாக அதிகமாக அந்த கிரேஸ் உங்களுக்கு வாங்கி கொடுக்கும். நீங்கள் கேட்குற அந்த மன்னிப்பையும் பல மடங்காக அங்கே கொண்டு போய் சேர்த்தோம். அவங்க அங்கே கொடுக்குற அந்த மன்னிப்பு பிளஸ்ஸிங்கும் பல மடங்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம். அதனால தான் வந்து எந்த முறை மன்னிப்பு கேட்குறதா இருந்தாலும், யார் கேட்கறதாலும் முடிஞ்ச வரைக்கும் கையில் கூட கிறிஸ்டல் வச்சுக்கிற மாதிரி கிறிஸ்டல் இருக்கிறவங்க கிறிஸ்டல் வச்சுக்கோங்க, கிறிஸ்டல் இருக்கிறவங்க கிறிஸ்டல் வச்சுக்கோங்க, கிறிஸ்டல் இல்லாதவங்க சாதாரணமாக கேளுங்க.
அப்போ கிறிஸ்டல் வச்சு பயன்படுத்தும் போது இதன் படங்கள் வந்து உங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி மினிமம் 100 டைம்ஸ் வந்து மேக்ஸிமம் 1000 டைம்ஸ் கூட அதிகமாக போகும், அதுக்கு மேலேயும் போகும். தட் இஸ் அப் டு யுவர் கர்மா. எப்படி கேட்கணும்னா கிறிஸ்டல் ஜஸ்ட் உங்கள் பாக்கெட்லேயோ கையிலையோ கால்லையோ இருந்தால் போதும். உங்களோட டச்சில் இருந்தால் போதும், கழுத்துலையோ கையிலையோ பாக்கெட்லையோ சொல்லி உங்களோட கிறிஸ்டல் இருந்தால் போதும். இன்னமும் அதை ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் முன்னால் அந்த கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் சின்னதாக தானே இருக்கும், அதை முன்னாடி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன், நீங்கள் அந்த கிறிஸ்டலுக்குள்ளே போயிடுற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்க முடிஞ்சால் பண்ணுங்கள், முடியலாம் பரவாயில்ல, அது பார்த்துக்கும். உங்களுக்கு உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்து அந்த கிறிஸ்டல் முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் உட்காரப்போ, இப்போ நான் வந்து சமணம் போட்டு உட்காந்துருக்கேன், என்னுடைய பழக்கம் அது. நான் எப்பயுமே எந்த லெக்சர் கொடுத்தாலும் எங்கேயும் உட்காந்து தான் பண்ணுவேன். எவ்வளோ நேரம்னாலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் கூட உட்காந்து தான் பண்ணுவேன். 5 நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியாத சாருங்க இருக்காங்க. அது அவங்களுடைய பழக்கம் வளர்ப்பு அப்படி, என்னுடைய பழக்க வளர்ப்பு அப்படி. ஸோ நீங்கள் எந்த ஃபார்மில் இப்போ நான் என்ன மாதிரி உட்காந்துருக்க மாதிரி போனாலும் சரி, நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி போனாலும் சரி, நின்றுட்டு இருக்கிற மாதிரி பொசிஷனில் போனாலும் சரி, எந்த பொசிஷனில் போனாலும் ஜஸ்ட் கிறிஸ்டலுக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. உங்களை சுற்றி கிறிஸ்டல் இருக்குது. இந்த வீடு, இந்த பில்டிங் அப்படின்னா இந்த பில்டிங் மேலே கிறிஸ்டல் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போய் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு திருப்பி வெளியே வரும்போது நீங்கள் கிறிஸ்டல் வெளியே வந்துடுறீங்க. அப்படி இமேஜின் பண்ணி கிறிஸ்டல் இப்படி வெளியே வந்துடுறீங்க. தென் அப்புறம் கிறிஸ்டல் எடுத்து உள்ள வச்சு இது இமேஜினேஷன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, முடியலன்னா பரவாயில்ல. இது ஒன்றும் பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. சில மெடிடேஷன் சொல்லுங்க, இப்படி இமேஜின் பண்ணுங்க, அப்படி இமேஜின் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி போங்க, அதெல்லாம் ஜஸ்ட் இமேஜின். கிறிஸ்டலுக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி பண்ணிக்கோங்க. கிறிஸ்டலுக்குள்ளே வந்து ப்ரே பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, தென் கிறிஸ்டல் வெளியே வந்துடுறீங்க. இதுதான் சிம்பிள். முடிஞ்சால் பண்ணுங்க, முடியலாலும் பரவாயில்ல, உங்கள் ஜஸ்ட் கூட கிறிஸ்டல் இருந்தாலே போதும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி சில நீங்கள் கொஞ்சம் சைடு எஃபெக்ட்டு, இந்த பெயின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்காது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக போகும். கிறிஸ்டல் அனைவரும் அமுச்சிடுவாங்க, இந்த வீக்கில் அமுச்சுட்டு விடுவாங்க. நீங்கள் வந்த பிறகு அதை யூஸ் பண்ணிக்கோ. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் கிறிஸ்டல். கிறிஸ்டல் எங்கே இருந்தாலும் அது பாசிட்டிவ் வந்து மினிமம் 100 to 1000 டைம்ஸ் அதிகமாக அக்கார்டிங் டு யுவர் கர்மா. ஸோ இந்த இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. இன்னொரு இது மட்டும் ஆன்சர் பண்ணி சப்ஜெக்ட் போயிடலாம். 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் மறுஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் கேட்டிருக்காராம். மறுஜென்மம் இல்லையா அப்படி சொல்கிறாங்க சார். 2 பெண் குழந்தைகள் பிறந்தால் மறுஜென்மம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மையா சார்? தவறு சார், 100க்கு 100 தவறு சார், 100க்கு 100 தவறு. ஒரு பழமொழி உண்டு, பொய் சொன்னவனுக்கு பொன் குழந்தை பிறக்கும் அப்படின்னு. பொய் சொன்னவனுக்கு பெண் குழந்தை பிறக்கும். அப்போ எனக்கு 2 பெண் குழந்தைகள் தான். இப்போ நான் நிறைய போய் பேசிப்பேன் போல இருக்கு. அக்கார்டிங் டு திஸ் பழமொழி நானும் நிறைய போய் பேசியிருப்பேன் போல இருக்கு. ஸோ நான் நிறைய போய் பேசுனால தான் இறைவன் இந்த ஜென்மத்தில் எனக்கு பெண் குழந்தை கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன், மேபி. சரியா? ஸோ அது ஒரு பழமொழி. பட்டு பெண் குழந்தை பிறந்தால் மறுஜென்மம் கண்டிப்பாக உண்டு சார், கண்டிப்பாக உண்டு. எந்த பெண் குழந்தை பிறந்துட்டா வந்து நான் வந்து சூப்பர் கிரேஸ்டு, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதம் நிறைய இருக்குது, அதனால் வந்து எனக்கு மறுபிறப்பெல்லாம் கிடையாது. இல்லை 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 இல்லை, கண்டிப்பாக உண்டு, கண்டிப்பாக உண்டு. எனக்கும் கூட உண்டு. ஆனால் இறைவனும் சித்தர்களும் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, நீ இந்த ஜென்மத்தோடு முடிச்சுட்டு அடுத்த ஜென்மத்துக்கு தேவநிலைக்கு வந்துருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நான் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறேன்ற பொறுத்து தான். நான் வந்து ரொம்ப ஈகோவாலையும் சுயநலத்தாலையும் பேராசையாலையும் மற்ற நெகட்டிவான குணங்களாலையும் நான் வந்து லௌகிகத்தில் அப்படியே இருந்துட்டேன்னா நானும் லூஸ் பண்ணிடுவேன். அவ்வளோதான், திருப்பி அடுத்து இருந்து நானும் பிறப்பு எடுத்து ஆகணும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது வந்து நம்ம இந்த மனித பிறவி இதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த பிறகு நம்ம தேவர் நிலைக்கு போயிடணுன்ட்டு நான் ஈச் அண்ட் எவ்ரி செகண்டு நான் அது ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அதுக்காக நான் பெர்ஃபார்ம் பண்ணி நடைமுறையில் கொண்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஜென்மத்தை இதோடு முடிச்சுக்கணும், அடுத்த ஜென்மத்துக்கு திருப்பி மனித பிறவி வரக்கூடாது, உயர்ந்த நிலைக்கு போயிடணும். ஸோ இறைவனுடைய அருளாலும் சித்தர் பெருமக்களுடைய அருளாலும் என்னுடைய குருமார்கள் அருளாலும் நான் அப்படி ஆயிடுவேன் நான் நினைக்கிறேன். ஆனால் அது அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்க, அதை நான் எப்படி நடந்துக்கிறேன்ற முறையை பொறுத்து தான். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க, அதனால் எனக்கு வந்து மறுபுரியாற்ற நிலை கிடையாது, மறுபுரிப்பு உண்டு. பட்டு நான் வந்து எந்த மாதிரி நடந்துக்கிறேன்ற முறையை கொண்டு எனக்கு இவங்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, போயிடுச்சுக்கோ, ஏதோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்ட செஞ்ச, இனிமேலுக்காவது நோய்க்கு வந்துருன்ட்டு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க இறைவனும் சித்தர் பெருமக்களும் என்னுடைய குருமார்களும். அதை நான் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. தலையால் தண்ணி குடித்து அக்கிரமம் பண்ணால், தப்பு பண்ணால், பேராசையில் இருந்தால், மனிதனுக்கு தேவையில்லாத குணங்கள்னா என்ன குணங்கள்லாம் நமக்கு இருக்கோ அதையெல்லாம் இருந்தால் நானும் அவ்வளோதான், அடுத்தது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். நானே கூட இதை பயன்படுத்திக்கிட்டேன்னா என்ன மாதிரி புத்திசாலி யாரும் கிடையாது. இதை பயன்படுத்த விட்டேன்னா என்ன மாதிரி அடிமுட்டால் யாரும் கிடையாது. நான் புத்திசாலியாக நடக்கிறேன்னா முட்டாளாக இருக்கிறேன்னான்றது என் கையில் தான் இருக்குது. நான் தான் டிசைட் பண்ணுறேன். வாழ்க்கையில் நாம் சுகப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் எல்லாமே நம்ம மட்டும்தான் காரணமாக இருக்கும்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுங்க. யாரையும் கையை காட்டாதீங்க, அவங்க தான் இவங்க தான், அவங்களால தான் இவங்களால தான். உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களாம் வருவாங்க.
சரிங்களா? அதனால 2 பெண் குழந்தை பிறந்தால் மார்ஜினல் ஈல்டு என்று தெரியாது, கண்டிப்பாக உண்டு. சரி, இது ஒன்றும் பெரிய சப்ஜெக்ட். அது அடுத்த கேள்விகள் நம்ம அடுத்த கிளாஸ்க்கு பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஆம், கணவன் மனைவி உறவை பற்றி பார்ப்போம். கணவன் மனைவி உறவுன்றது வந்து வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு சரியாக அமையணும். அந்த கணவன் மனைவி உறவு சரியாக அமையலைன்னா அவன் வாழ்க்கையே நரகம் தான். அவன் எவ்வளோ கோடி கணக்கில் பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மல்டி பில்லியனராக இருந்தாலும் சரி, பில்லியனராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஐபி விவிஐபியாக இருந்தாலும் சரி, கணவனோ மனைவியோ ஒருத்தருக்கு சரியாக அமையவில்லை என்றால் வாழ்க்கை நரகம்தான். அப்போ அந்த நரகத்தை நாம் கொண்டு வர்றதும் அந்த சொர்க்கத்தை நாம் கொண்டு வர்றதும் ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்கு. கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மட்டும் சொல்லிட்டாங்க. கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தான். ரெண்டுமே இறைவன் கொடுத்த வரம் தான். இறைவன் வரம் கொடுக்கலன்னா இது ஏடாகூடமாக தான் வரும். வரமா சாபமா எல்லா உறவுகளையுமே சொல்லியிருக்கும். ஒரு ஒரு உறவுக்கும் வந்து வரமா சாபமா. அப்ப கணவன் மனைவி உறவு வந்து வரமா சாபம். இது வந்து வரமும் இருக்கு, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சாபமும் இருக்கு, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னுடைய சிஸ்டர் எடுத்துக்கோ. என்னுடைய சிஸ்டருக்கு என்னுடைய மாமா வந்து வரம், என்னுடைய மாமாவுக்கு என்னுடைய சிஸ்டர் வந்து வரம். ரெண்டு பேருக்குமே வரம் தான். என்னுடைய சிஸ்டருக்கு இந்த மாதிரியான ஒரு கணவர் வந்து கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய கொடுப்பனை தான். அந்த மாதிரியான ஒரு கணவர். என்னுடைய மாமாவுக்கும் என்னுடைய சிஸ்டர் கிடைச்சது பெரிய ஒரு வரம் தான். அந்த மாதிரியான மனைவி கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கோம். இது ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்குறோம். என்னோடய சிஸ்டர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா கூட அவருடைய மாமாவுக்கு தெரியாமல் இவங்க செலவு பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, செலவு பண்ண மாட்டாங்க. யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அவருக்கு தெரியாமல் ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டாங்க. அதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பார்க்குறோம். கணவனுக்கு தெரியாமல் மனைவி செலவு பண்ணுறதும், மனைவி தெரியாமல் கணவன் செலவு பண்ணுறதும், கணவனுக்கு தெரியாமல் மனைவி அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு பணம் கொடுக்குறதும், மனைவி அவங்களுக்கு தெரியாமல் கணவன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுக்குறதும், கணவர்களும் அந்த மாதிரி மாறி மாறி பண்ணுறாங்க. நிறைய பேர் நம்ம உதாரணம் நிறைய பேர் பார்க்குறோம். ஏன்னா கொடுக்கக்கூடாதுன்னு மனைவி பிரேக் போடுவாங்க சார், அந்த கொடுக்கக்கூடாதுன்னு எங்கள் ஹஸ்பண்டு பிரேக் போடுவார் சார். நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னா என்னுடைய சிஸ்டர் வந்து ஈவன் 1 ரூபி அப்படியே சேலரி வாங்குவாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க. என்ன அக்கௌண்ட் எல்லாமே அவர் தான் மெயின்டைன் பண்ணுவார். 1 ரூபான்னா கூட அவர் தான் செலவு பண்ணுவார். இவங்க தனியாக இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1 ரூபா கூட இருக்குது. எனக்கு ஏதாவது சேஞ்ச் வேணும், நோட்டா இருக்குது சேஞ்ச் மாற்றி கொடுக்கணும்னா கூட மாமா கிட்ட தான் போவாங்க. போயிட்டு இளங்கோவுக்கு சேஞ்ச் வேணுமான்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்து தருவாங்க. இவங்க கையில் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லலாம், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே மாதிரி என்னுடைய ஃபேமிலி எடுத்துட்டோம்னா நான் என்னுடைய மனைவிக்கு வரமா சாபமா அது அவங்க தான் சொல்லணும். அது அவங்க தான் சொல்லணும் எப்படின்ட்டு. பட்டு நான் என்ன சொல்லுவேன், அவங்க எனக்கு வரம் தான். அவங்க வந்து எனக்கு வரம், என்னுடைய மனைவி எனக்கு வரம். நல்ல பொண்ணு தான், சும்மா சொல்லக்கூடாது. எப்பயாவது சில டைமில் டென்ஷன் ஆகிடுவாங்க. அது எங்கள் மாமனாருடைய ஜீன். அது எங்கள் மாமனார் வந்து சில டைம் செய்யா தக்கான்னு குதிப்பார். அது மாதிரி இவங்களுக்கும் செய்யா தக்கான்னு குதிப்பாங்க. அது ஒன்று தானே ஒழிய மற்றவங்க ரொம்ப தங்கமான பொண்ணு. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வீட்டு மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. எனக்கு பிறகு தெரிஞ்சு அப்பா அம்மா பார்த்தாங்க. அப்பா அம்மாவுக்கு பிறகு மனைவின்னு வந்த பிறகு மனைவி பார்க்காங்க. எல்லாமே அவங்க தான் பார்த்துக்குவாங்க. எனக்கே ஏதாவது பணம் வேணா கூட பணம் கொடுன்னு கேட்போம், அவ்வளோதான். சம்பாதிச்சு கொடுக்குறது ஒன்று தான் என் வேலை, மற்றெல்லாம் அவங்க கூட. டோட்டல் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. என்னுடைய சிஸ்டருக்கு வந்து வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, அவங்களுக்கு செய்யணும், தாய் மாமன்ற முறையில் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. எனக்கு இவ்வளோ பணம் வேணுங்கன்னு கேட்பாங்க, பணத்தை மட்டும் நான் கொடுப்பேன், அவ்வளோதான். இது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் A to Z எல்லாமே அந்த வீட்டில் வந்து நாத்தனாருக்கு என்ன கொடுக்கணும், நாத்தனார் வீட்டுக்காருக்கு என்ன கொடுக்கணும், நாத்தனார் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனில் என்ன செய்யணும், தாய் மாமன்ற முறையில் என்னென்ன செய்யணும், எல்லாமே இவங்களே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்குவாங்க. பக்காவாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. பரவாயில்லையம்மா, உங்கள் அண்ணா நீ வந்து இவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணிட்டு போனாங்களே, உங்கள் அண்ணாடோட உங்கள் அண்ணி நல்லா எடுத்து போட்டு நல்லா செய்கிறாங்களே அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு வந்த மற்றவர்கள் பாராட்டும்படியாக இவங்க செஞ்சுட்டு வந்து, இவங்களுக்கு தெரியாமல் நான் 1 ரூபா கூட எதுவும் செய்யலை. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க செஞ்சிருவான். எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணிடுவான். மனைவிக்கு தெரியாமல் நம்ம செய்யணும், இவங்களுக்கு செய்யறவங்களுக்கு பிடிக்காது, அதனால் இது நம்ம பார்த்து தனியாக செய்யணும், தனிப்பட்டவங்களுக்கு மனைவிக்கு தெரியாமல் செய்யணும் அப்படிலாம் இல்லை. நானே
அதுக்கு எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆக செய்யக்கூடாதுன்னு இல்லை, தங்கச்சி செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறோம். அது நம்ம செய்யலை பண்ணலை அப்படின்ற தாட்டே வராத மாதிரி அவங்க எல்லாமே எடுத்து இது வரைக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவுக்கு எங்கள் தங்கச்சிக்கு எந்த வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக அவங்க தான் செய்வாங்க, எல்லாம் பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு செய்வாங்க. இன்னும் இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்குது, இது நல்லா குடும்பத்தை எடுத்து பண்ணுது, உங்கள் அண்ணன் இன்னைக்கு நல்லா பண்ணுறாங்களே, அண்ணனை விட அண்ணி இன்னும் சூப்பராக செய்கிறாங்க, நல்ல பேர் எடுத்துக்குவாங்க, என்னை விட சூப்பராக செய்கிறாங்க அப்படின்னு வரோம். இப்போ ஒரு 15-20 டேஸ் பேக் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு போயிருக்கும்போது என்கிட்ட சொன்னாங்க, ஏங்க உங்கள் கூட போகிறவங்க ஒருத்தர் இருக்காங்களே தெரியுமா, அவங்ககிட்ட பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னாங்க. சிஸ்டர் கிட்ட 1 இயருக்கு மேலே இருக்கும் பேசி, ஃபோனில் பேசி. அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஃபோன்லையாவது பேசுங்க, உங்கள் கூட போகிறவங்க ஒருத்தர் தானே இருக்காங்க, அவங்க பேசலாமில்ல. எனக்கு பேசக்கூடாதுன்னு பேச நேரம் இல்லை, அதான் விஷயம், பேச நேரம் இல்லை. நம்ப மாட்டேங்க, என்ன சார் ஒரு 5 நிமிஷம் பேசக்கூட நேரம் இல்லையா, அப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படியே இருக்கிறோம் நம்ம. 15 டேஸ் பேக் நீங்கள் தங்கச்சிக்கிட்ட பேசலை, நீங்கள் எந்த கம்யூனிகேஷனை வச்சுக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. சரி நான் அதை ஃபோன் போட்டு கொடுக்குறேன் பேசுங்க அப்படின்னு. இல்லைம்மா எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, டைம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் பேசுகிறேன். நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு தெரியும், அங்கே போயிட்டா உலகமே மறந்துடும், நீங்கள் ஃபோன் போட்டு கொடுங்க, நீங்கள் பேசுங்க இப்போ. இல்லைம்மா நான் பேசுகிறேன் சொன்னாங்க. நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கிட்ட பேச மாட்டீங்க, கூட பிறந்த பார்ப்போம் நினைக்க மாட்டீங்க. கண்ணு கலங்குச்சு, கண்ணை தண்ணி வந்துச்சு எனக்கே. இதெல்லாம் ஃபீல்டெல்லாம் பண்ணுறீங்க, ரைட், ஓகே. ஃபீலிங்கெல்லாம் ஒன்றும் எதுவும் இல்லை, குறைச்சல் இல்லை, தாராளமாக குறைச்சல், எந்த குறைச்சலும் இல்லை. அது ரொம்ப ஃபீல் பண்ணி கண்ணில் தாத்தாரே தண்ணி வருது சிஸ்டரை பற்றி பேசும்போது. அதெல்லாம் ரைட்டு தான், அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு, அண்ணன் பேசலான்னு நினைப்பாங்க, நீங்கள் பேசுங்க ஒரு வார்த்தை. இல்லைம்மா அப்பாயின்மெண்ட் இருக்குது, டைம் இருக்குது, பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். கூட இன்னைக்கு வரைக்கும் நான் பேசலை, 15-20 டேஸ் ஆச்சு, இன்னும் பேச நேரம் இல்லை, டைம் இல்லை. அப்போ அந்த மாதிரி என்னை விட அவங்க பாசமாக அன்பாக நாத்தனார் மேலேயும் நாத்தனார் குடும்பத்து மேலேயும் அன்பாக இருக்கிறாங்க. இது வரம் தான். பட் இதெல்லாம் எப்படி இறைவன் கொடுக்குறான்? இறைவன் எப்படி கொடுக்குறான்? இறைவன் நம்மக்கிட்ட கர்மா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த தான் கொடுப்பான். இறைவன் நம்மக்கிட்ட கர்மா எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்து தான் கொடுப்பான். இப்போ என்னுடைய மனைவி எனக்கு வரம்னு சொல்லிட்டேன். அவங்கள கேட்டால் தெரியும், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் வரமா சாமானாங்க, அவங்க பர்சனலாக ஒரு நாள் இன்டர்வியூ வச்சா சொல்லுவாங்க. பேசுகிற டைமில் சொல்லுவாங்க. ஒரு நாள் படம் ஓடிட்டு இருந்தது, ஏதோ ஒரு படம். அந்த படத்தில் வந்து ஊர்வசி, குஷ்பு, ராம்கி 3 பேர் நடிக்கிறாங்க. அது என்ன படம்னு எனக்கு தெரியல. ஊர்வசி வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து குஷ்புக்கு 1 crore கொடுத்துட்றாங்க. ஊர்வசி என்ன படம்னு எனக்கு தெரியல, அது எது ஓடிட்டு இருந்தது. ஊர்வசி வந்து அவங்க ஹஸ்பண்ட் ராம்கின்னு நினைக்கிறேன், அவர் வந்து குஷ்புக்கு வித்துட்றாங்க, 1 crore வித்துட்றாங்க. அப்போ இவங்க டிவியை பார்த்து புலம்புறாங்க எங்கள் பொண்ணுக்கிட்ட. நானும் பார்க்குறேன், பார் கொடுத்து வச்ச மகராசி ஊர்வசி இருக்கா பார்த்தியா, 1 crore வித்துட்டாப்பா அவன் வீட்டுக்காரனை, குஷ்பு வாங்கிட்டாப்பா. நானும் பார்க்குறேன், எனக்கும் உங்கள் அப்பாவை வாங்குறதுக்கு யாராவது ஆஃபர் கிடச்சிதுன்னா நானும் விற்றுருவேன். கொஞ்சம் முன்னே அவ்வளோ 1 crore கூட தேவையில்லை, கொஞ்சம் 10 லட்சம் முன்ன பின்ன வந்தால் கூட நான் ரேட்டில் விற்றுருவேன். யாரும் ஆஃபர் வரமாட்டாங்கன்னு படுவிட்டுருந்தாங்க அவங்க வாய்ப்புக்கிட்ட. அவங்களுடைய தாட் என்ன, ஊர்வசி ரொம்ப பில்லியன்ட்டு, ரொம்ப பழக்க தெரிஞ்ச பொண்ணு, 1 crore ராம்கி வித்துட்ட ஹஸ்பண்டை, இந்த இழிச்ச வாட்சின்னு குஷ்பு வாங்கிட்டேன். அந்த மாதிரி எனக்கு யாராவது மாட்டினா போதும், நானும் உங்களை விற்றுருவேன். ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பா விற்கலான்னு பார்க்குறேன், ட்ரை பண்ண மாட்டேன். ஒரு 5 lakhs முன்ன பின்ன 10 lakhs முன்ன பின்ன பார்கெயின் பண்ணால் கூட நான் தான் பார்கெயின் பண்ண கொடுத்துருவேன். என்ன பண்ணுறதுக்கு, ஆஃபர் கிடைக்கலையே நாங்கள். அவங்களுடைய தாட் ஃபார்ம் அது, வித்துடலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் விற்க முடியலன்னு நினைக்கிறேன், மேபி. நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இப்போது அந்த கணவன் அப்படின்றவரையும் மனைவின்றவங்கட்டையும் நமக்கு அவங்க மேலே வந்து நிறைய வருத்தங்கள், சோகங்கள், கஷ்டங்கள் இருக்கும். என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்னு கணவருக்கும் மனைவிக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மியூச்சுவலாக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த நல்ல கணவராக இருப்பதும் கெட்ட கணவராக இருப்பதும், நல்ல மனைவியாக இருப்பதும், கெட்ட மனைவியாக இருப்பதும் நீங்கள் காரணம் சொல்லுவீங்க, பொதுவாக கையை காட்டுவீங்க. அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆன்சர் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் சுருக்கமாக அதை பற்றி பேசுங்க. இவர் கையை காட்டும், அதுதான் நீங்கள் தான் அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. முழுக்க அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வர்றதுக்கும் அந்த மாதிரி ஒய்ஃப் வரதுக்கும் நம்ம மட்டும்தான் காரணம். நம்ம சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறிடுவாங்க, அவங்ககிட்ட மாறி. இப்போ இந்த கணவன் மனசை மாற்றுறதுக்கும் மனைவி மனசை மாற்றுறதுக்கும் நிறைய இந்த மாந்திரிகம்லாம் செய்வாங்க. நாங்கள் எங்கே பார்த்தாலும் பேப்பர்லாம் ஆடு வரும், அப்புறம் வந்து நாங்கள் எங்கே நோட்டீஸ் எல்லாம் போட்டுறாங்க, நிறைய மாந்திரிகம்லாம் பண்ணுவாங்க. கணவனை வசியம் செய்ய, மனைவி வசியம் செய்ய, இவங்கள வசியம் செய்ய நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் வீக் கூட போகும்போது வேலை பேசும்போது பெரிய போஸ்ட் ஏதோ குருஜின்னு போட்டு நம்பர் போட்டு அது முதல் வந்து கணவனை வசியம் செய்ய, மனைவியை வசியம் செய்ய அப்படின்னு சொல்லி. அது உண்மையா பொய்யா? உண்மைதான், வசியம் செய்யலாம்.
அது முறை இருக்குது, சரியான முறை தான் அது. கணவனை வசியம் செய்யறதுக்கும் மனைவி வசியம் செய்யறதுக்கும் முறைகள்லாம் இருக்குது. சித்தர்கள் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை எப்படி செய்யணும்? அவருடைய மனைவியை வசியம் செய்யறதுக்காக பண்ணணும், அடுத்தவங்களுடைய மனைவி வசியம் செய்யறதுக்காக யூஸ் பண்ணக்கூடாது. இல்லையா? இன்னைக்கு நம்ம சீரியல் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்தவங்களுடைய கணவனை எப்படி கவர் பண்ணுறது, அடுத்தவங்களுடைய மனைவியை எப்படி கவர் பண்ணுறது, அதையும் நம்ம ஆளுங்க அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆஹா, என்ன சூப்பராக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது நம்மளையும் அறியாமல் நம்ம சப்கான்சியஸ் மைண்டை உள்ளே போகுதுன்னு தெரியலை. ஸோ சித்தர்கள் சொன்னது என்னன்னா, அவன் வந்து அந்த ஒரு கர்மாவோட வராங்க. அந்த கர்மாவோட வரும் பொழுது அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணணும். இந்த லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணணும். நீங்கள் கணவன் வேணாம் அப்படின்னு சொன்னால் அதே கணவனா திருப்பி அடுத்த லைஃப்பில் வருவான். எங்கேயும் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டான். டைவர்ஸ் பண்ணுறது கூட அதான் வேணாம்னு நான் சொல்கிறேன். திருப்பி திருப்பி சொல்கிறேன், டைவர்ஸ் பண்ணாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சகோதரி வந்தாங்க, அவருடைய பொண்ணுக்கு வந்து டைவர்ஸ் கேட்குறாங்க. ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க, டைவர்ஸ் கேட்குறாங்க. அவங்க டைவர்ஸு வந்து நான் கொடுத்தாகணும் அப்படின்றாங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக கவுன்சிலிங் கொடுத்து டைவர்ஸ் கொடுக்காதீங்கம்மா, முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டைவர்ஸு கேட்க வேண்டாம், ரைட்டு. அவங்க கேட்குறாங்க சார், அவங்க கேட்குறாங்க கூட உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து அது அவாய்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், லேட் பண்ணுங்கள். அதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். கொடுக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை செய்யுங்க. நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க மேடம். நீங்கள் வந்து கடவுள் போட்ட முடிச்சா நீங்கள் பிரிக்காதீங்க. நீங்கள் வந்து டைவர்ஸ் அவங்க தான் கேட்குறான்ட்டு நீங்கள் கொடுக்காதீங்க. இது வந்து ஸ்பெசிஃபிக்கான கேஸ் தான். பட்டு ஒற்றை சொல்யூஷன் வந்து ஒரே ஒரு வரி விடை அப்படின்னு சொன்னால் டைவர்ஸ் கூடாதுன்றது தான். கடவுளுடைய எண்ணத்தின்படி டைவர்ஸ் கூடாது தான். இப்போ டைவர்ஸ் வேணும்னா அப்புறம் கடவுள் எதுக்கு முட்டாளாக வரும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதாவது மனுஷன் செய்கிற செயல்களில் தவறுகள் வரும், அதில் சுயநலங்கள் இருக்கும். நேரத்தை மாதிரி பேசுவான், காரியத்தை மாதிரி பேசுவான். காரியம் ஆனால் ஒன்று பேசுவான், காரியம் ஆன பிறகு ஒன்று பேசுவான். காரியம் ஆகணும்னா காலில் விடுவான், காரியம் முடிஞ்சும் காலை வாருவான். இதெல்லாம் நடக்கு, நாமளே பார்க்குறோம் இல்லையா? உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பர்சனல் லைஃப்லேயே பார்த்துருப்பீங்க. காரியம் ஆகணும் போது காலை பிடிப்பான், காரியம் முடிஞ்ச பிறகு கழுத்தையும் பிடிப்பான், காலையும் வாரி விடுவான். இது ரியல் லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த கணவன் மனைவி உறவுன்றது வந்து கடவுள் கரெக்டாக தான் போடுறாரு. அது தவறு பண்ண மாட்டாங்க. கடவுளே நம்ம தப்பு சொன்னால் அப்போ நாம என்ன பண்ண முடியும்? அப்போ எங்கேயோ அவர் தான் முடிச்சு போட்டு விடுறாரு. ஆனால் இப்போ டைவர்ஸ் கேட்குறாங்க. எங்கே நம்ம தப்புன்றோம், நாம் எங்கே வகையில் மாறணும்னு சொல்லி நம்ம மாற்ற பார்க்கணும். பட் நான் அவ்வளோதான் சொல்லியும் அவங்க சொன்னாங்க, இல்லை டாக்டர் வந்து டைவர்ஸ் வேணான்றாரு, ஆனால் டைவர்ஸ் பூர்த்தி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், நான் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகி வெளில போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சார் சொன்னார். இதனால நஷ்டம் யாருக்கு? டாக்டர் இளங்கோ கிடையாது, அவங்களுக்கு தான். அவங்களுக்கும் அவங்க மகளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் அது அடுத்த கஷ்டம் தொடர்ந்து தான் வரும். இது தொடர்ந்து வருதுன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால நான் குரூப் போட்டு வெளியே போகிறது அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. டாக்டர் என்ன உண்டோ அதான் நான் சொல்லுவேன், என்ன சொல்யூஷனோ அதான் நான் சொல்லுவேன். அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா, ஏற்றுக்கலையா, பார்ஷியலாக ஏற்றுக்கிறீங்களா, இல்லை ஃபுல்லாக ஏற்றுக்கிறீங்களான்றது அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து. என்ன சொல்யூஷனோ அதை தான் நான் சொல்லணும், அதுதான் என்னுடைய கடமை, அதுதான் என்னோட டியூட்டி. அப்போ டாக்டர் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல, குரூப் போட்டு வெளியே போயிட்டா நஷ்டம் டாக்டருக்கு இல்லை, அவங்களுக்கு தான். நான் என்ன சொன்னேன், பிரித்து வைங்க. ஆமாம் கரெக்டு தான், அப்படி சொல்லலை. இல்லைங்க, கடவுள் தாங்க உங்களுக்கு முடிச்சு போட்டு அனுப்பிச்சிருக்காரு. அவங்க டைவர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்காதீங்க. அவன் கேட்பான், அவன் கேட்க தான் செய்வான். நீ கொடுக்காத. நீ கொடுக்காம இருக்கிறதுக்கு உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. இந்த மீன் டைம் நான் சொல்கிற சில பரிகாரங்கள்லாம் பண்ணுங்க, சரியாயிடும். சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் பிரிக்க வேண்டான்னு தான் நான் சொன்னேன். பட் அவங்க ஷீ இஸ் நாட் ரெடி டு அக்செப்ட் தீஸ் சஜஷன்ஸ். இதை வந்து ஏற்றுக்க தயாராக இல்லை. என்ன பண்ண முடியும்? கணவன் கேஸ்லையும் அப்படி தான், மனைவி கேஸ்லையும் அப்படி தான். ஸோ ஒரு தடவை நீங்கள் கணவன் மனைவின்ற உறவில் வந்துட்டீங்கன்னா அதை அப்படியே வச்சு உருட்டி மாறடிங்க. உயிரே போனால் பரவாயில்ல, போராடுங்க, ஓரியாடுங்க. அடுத்த லைஃபுக்கு போகாதீங்க. இன்னொரு கணவன் இன்னொரு மனைவி அப்படி சொல்லி போகாதீங்க, டைவர்ஸ்ன்னு போகாதீங்க. இல்லை அப்படி பிடிக்கலையா ஒதுங்கி கூட இருந்துருங்க, அது வேறு சமாச்சாரம். உங்களுக்கு பிடிக்கலையா, ஹஸ்பண்ட் பிடிக்கலையா, சரி ஒதுங்கி கூட இருந்துருங்க. மனைவி பிடிக்கல, ஒரு ஒதுங்கி வந்துடும். கோர்ட்டு வாசப்படி ஏறாதீங்கன்றாங்க. கோர்ட்டு வாசப்படி ஏறாதீங்க, கோர்ட்டு வாசப்படியில் ஏறாதீங்க. மிகப்பெரிய நெகட்டிவ் கர்மா. ஒரு சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்டு போனால் கூட அது கூட நெகட்டிவ் கர்மா தான். கன்றாகி அந்த இடத்துல காலை வைக்கணும். சாட்சி சொல்றதுக்காக கோர்ட்டுக்கு போகிறது கூட ஒரு நெகட்டிவ் கர்மா. நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் கர்மா இருந்தால் யாரும் நம்ம வேண்டப்பட்டவர்களுக்காக சாட்சி சொல்றதுக்கு நாம் போகணும். தட் இஸ் ஆல்சோ அவர் நெகட்டிவ் கர்மா. அதனால உங்களுக்கு பிடிக்கலையா, ஹஸ்பண்ட் பிடிக்கலையா, சரி கொஞ்சம் ஒதுங்கி அமைதியாக இருந்துருங்க. உங்களுக்கு மனைவி பிடிக்கல, சரி ஒதுங்கி அமைதியாக இருந்துருங்க. எனக்கு டைவர்ஸ் தான் வேணும், நான் உனக்கும் எனக்கும் எந்த லிங்க்கும் இல்லை அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு வெளியே வராது. அதனுடைய பின்விளைகள் பலமாக இருக்கு.
பயங்கரமாக இருக்குது. அதை பற்றி பேசுனா அதை பற்றி பேசலாம், ஒரு 100 நாளைக்கு அதை பற்றியே பேசலாம். 100 நாளைக்கு ஓட்டலாம், சீரியல் ஓட்டுற மாதிரி ஓட்டலாம், அவ்வளோ விஷயங்கள். ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஓகே ஹாப்பியாக இருக்கிறோம், அதெல்லாம் எல்லாமே கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாரு, ரைட்டு ஓகே. பிறந்த குழந்தை வந்து ஆச்சு, பிறந்து 4 இயர்ஸ் ஆகுன்னு நினைக்கிறேன், 4-5 இயர்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் அந்த குழந்தை நடக்கலை, எழுந்து உட்காரல. இன்னமும் அந்த குழந்தை எழுந்து உட்காரல, நடக்கலை. 4-5 கொரோனா டைம், எஸ் கொரோனா டைம் தான் பிறந்தது. 20னா இப்போ 2025 இல்லையா, 5 இயர்ஸ், எஸ் கொரோனா பீரியட் தான் அது பிறந்தது. ஸோ 5 இயர்ஸ் அவர் டைவர்ஸ் பண்ணிட்டாரு. டைவர்ஸ் பண்ணிட்டு 2வது மேரேஜ் பண்ணிக்கிறாரு. 2வது மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறந்த குழந்தை, ஒரே பையன். பட் அந்த குழந்தை இப்போ ஒரு 10 டேஸ் முன்னாடி அந்த குழந்தைய பற்றி சொன்னாங்க. இன்னமும் குழந்தை வந்து எழுந்து நடக்கலை சார், எழுந்து உட்காரல சார், உட்கார வச்சா அப்படியே சாஞ்சிட்றான். ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த காலுக்கெல்லாம் வந்து கட்டாலாம் வச்சுட்டு வந்திருக்கோம் சார், பிளாஸ்டிக் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கோம், நடக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருடங்களாகியும் அந்த குழந்தை உட்காரல. இதுக்கு என்ன நீங்கள் சிகிச்சை கொடுங்க சார்னு சொல்லி ஒரு 3 இயர்ஸ் பேக்கு என்னை கான்டாக்ட் பண்ணும்போது கிளைவான்ஸில் பார்க்கும்போது அந்த சைடில் இருந்து வருகின்ற அந்த நெகட்டிவ் கர்மா தான் இவருக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து அது இப்படி தான் ஊனமாக இருக்கும். அது கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அது சொன்னால் அவங்க மனசு புண்படும். அதனால் நம்ம ஒரு லிமிட்டாக சொன்னோம், சார் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணி அவங்க மனசை வந்து கூல் பண்ணுங்க சார். அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா தான் இந்த குழந்தை நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க லேப் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, இதில் இந்த பிரச்சனை, இது இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை சொல்கிறீங்க, இதெல்லாம் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் ரீசன் வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் அந்த நீங்கள் டைவர்ஸ் பண்ணீங்களே அந்த ஒய்ஃப் ஃபேமிலியிலிருந்து அங்கேருந்து வர நெகட்டிவ் கர்மா தான் சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஊனமுள்ள ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இன்னமும் குழந்தை கஷ்டப்படுறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கக்கிட்ட என்ன அவங்க மனசை கூல் பண்ணிட்டு பண்ணாதான் நீங்கள் எடுக்கிற சிகிச்சைக்கும் பலன் இருக்குமே ஒழிய இல்லைன்னா உங்களுக்கு பலன் இருக்காது சார் அப்படின்னு நான் சொன்னேன். இருந்தாலும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. சரி ரைட் சார், ஆமாம் சார், ஓகே சார், ரைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப செலவு பண்ணிட்டா இருக்கார். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நியர்லி 25 lakhs மேலே செலவு பண்ணியிருக்கார் இந்த 5 இயர்ஸ். எனக்கு தெரிஞ்சு, எனக்கு சொல்லாமல் எவ்வளோ செலவு பண்ணாங்க எனக்கு தெரியல. 25 lakhs செலவு பண்ணிக்கிறாரு. இன்னமும் பையன் உட்காரல. இது லைஃப் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். அவன் பையன் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி இது நினைக்கிற மாதிரி வரமாட்டான். இவர் நினச்சிட்டு இருக்காரு, அதை நாம் சொல்லக்கூடாது, சொல்ல வேணாம் விட்டேன். பட் இன்னும் 20 இயர்ஸ் கழிச்சாலும் 25 இயர்ஸ் வரைக்கும் பையன் அப்படி தான் இருப்பான். கடைசி வரைக்கும் இவங்க தான் பையனுக்கெல்லாம் செய்யணும் பண்ணணும் முடிய பையன் இவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான். பையன் இவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டான், இவங்க தான் பையனுக்கு செய்யணும். இன்னைக்கு ஸ்டில் நான் இப்போ கூட சார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகிறேன் சார், அங்கே போனால் கொஞ்சம் செலவாகுது சார், பணம் பத்தலை சார், எனக்கு பணம் ஒரு 2 lakhs வேணும் சார், நீங்கள் இதாக கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க சார். நான் சொன்னேன், அதுக்கு செலவு பண்ணுற பணம் வேஸ்ட்டாக தான் போகும், கண்ணுக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டாக தான் போகும், 100% வேஸ்ட்டாக தான் போகும், அதனால் பணம் கிடைக்காது. இருந்தாலும் இல்லை சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நம்ம நான் சொல்ல புரிஞ்சிக்கல அவர். இல்லை சார் நீங்கள் சொன்னால் கொடுப்பாங்க சார், நீங்கள் சொன்னால் கொடுப்பாங்க சார், நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சரி என்ன பண்ணுறது, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாரு. இன்னும் 2 lakhs போகணும்னு சொல்லிட்டு சனி பகவான் அக்கௌண்ட்டில் வச்சிருக்காரு போலது, ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி நானும் சொன்னேன், சரி நான் சொன்னதுக்காக ஒரு 2 lakhs கொடுத்தாரு, ஏதோ வாங்கியிருக்காரு, ஏதோ கொஞ்சமாக கட்டிட்டு வரான்னு கேள்விப்பட்டேன். இன்னும் எத்தனை லேக்ஸ் செலவு பண்ணாலும் அப்படி தான் போகும். டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ஆனாலும் டைவர்ஸ் ஆகி கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்துச்சு, நீங்களும் லீகலாக வெளில வந்துட்டீங்க. இருந்தாலும் இந்த கார்டு நெகட்டிவ் தாட் ஃபார்ம் கார்டு வந்துட்டே இருக்கு. அதை யாராலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் வரும். நீங்கள் டைவர்ஸ் ஆகி 10 வருஷம் ஆனாலும் வரும், டைவர்ஸ் ஆகி 20 வருஷம் ஆனாலும் வரும். இவரும் டைவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு மேரேஜ் பண்ணார்னு நினைக்கிறேன். டைவர்ஸ் பண்ணிட்டு நேர்லி 10 இயர்ஸ் கழிச்சு செகண்ட் மேரேஜ் பண்ணார். ஸோ அந்த டைவர்ஸ் பண்ணியும் அது வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம் டைவர்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே டைவர்ஸ் பண்ணாலும் கூட அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. அது இன்னொரு நாள் வரும், அது இன்னொரு லெசனில் வருது, அடுத்தடுத்த 4வது 5வது லெசனில் வரும். அது தனியாக வரும். இப்போ வந்து அது ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஆகுதுனால இப்போ நான் சொன்னேன். பட் இந்த சப்ஜெக்ட் அதுலேயும் வரும். ஸோ இப்போ இதோட முடிச்சுப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரும். இப்போ கணவன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனைவி கணவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இப்போ இந்த இடத்துல அன்புள்ள கணவரேன்னு போடுறோம். இந்த இடத்துல கணவர்னா கணவர் பேரை போட்டுக்கோங்க, மனைவினா மனைவி பேரை போட்டுக்கோங்க. மனசுக்குள்ளே கேட்டுக்கோங்க, கணவர்னா என்னுடைய கணவர் இவர் எக்ஸ் அப்படின்னு, என்னுடைய மனைவினா மனைவி இப்படி. இது சொல்லும்போது இன்னொரு அடிஷனல் மெசேஜ் என்னென்னா, பேரை சொல்லி கூப்பிடுவாங்க.
கணவன் பேரை சொல்லி கூப்பிட்ற பழக்கம் இப்போ நிறைய இருக்குது. கணவன் பேரை சொல்லி கூப்பிட்ற பழக்கம் இப்போ நிறைய இருக்குது. அப்படின்னா பேர் சொல்லி கூப்பிடாதீங்க அப்படின்னா அப்போ பேர் எதுக்காக வச்சுருக்காங்க? கூப்பிட்றதுக்கு பேர் எதுக்காக வச்சுருக்காங்க? இந்தியன் கல்ச்சரில் வந்து வயசுக்கு பெரியவங்களை வந்து பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க. வயதுக்கு பெரியவர்கள் நம்மளை விட ஒரு நாள் முன்னாடி பிறந்தா கூட அவங்கள பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அதுக்கு நிறைய கர்மிக் ரீசன்ஸ் நிறைய இருக்குது. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். கர்மிக் ரீசன் நிறைய, ஆனால் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. யாராக இருந்தால் அந்த உறவு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அண்ணா, அக்கா அப்படின்னு சொல்லி பேரை சொல்லி தான் கூப்பிடுவாங்க அப்படின்றது கிடையாது. அந்த உறவை சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அண்ணனா அக்காவாக இருந்தாலும் கூட பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது. பட் இன்னைக்கு ஹஸ்பண்டையே வந்து பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அது தப்பு. கலாச்சாரம் கேட்டால் வந்து சுதந்திரம், கருத்துரிமை, சுதந்திரம், எனக்கு எப்படி பேர் இருக்கோ அப்படி தான் பேர் இருக்கு. பெரும்பாலுமே கணவன் மனைவின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கணவன் வந்து மனைவியோட கொஞ்சம் அதிகமாக தான் இருப்பாங்க. அது 5 இயர்ஸ். சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? மினிமம் 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா மினிமம் 5 இயர்ஸாக டிஃப்ரென்ஸ் இருக்கணும். மனைவி வந்து 5 இயர்ஸ் சின்னவங்களா இருக்கணும், கணவன் வந்து 5 இயர்ஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணங்கள் இருக்குது. அதை பற்றி நாம் பின்னாடி பேசுவோம். எதுக்காக இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக பின்னாடி அது நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, அது பின்னாடி பேசுவோம். ஸோ அப்போ மனைவி சின்னவங்களா இருப்பாங்க, கணவன் பெரியவராக இருப்பார். அப்போ சாதாரணமாக நம்ம எல்லா உறவுலையுமே வந்து பேர் சொல்லிக்கூடாது. பெரியப்பா, சித்தப்பா, யாராக இருந்தாலுமே கூட பிறந்த அண்ணனாக இருந்தால் கூட அண்ணான்னு தான் கூப்பிடணும், அக்கா தான் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு கல்ச்சர். அதே மாதிரி கணவனையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்ற அந்த வகையில் வந்ததான ஒழிய அதெல்லாம் முடியாது. அடக்கணும். ஆணாதிக்கம். ஆண்கள் வந்து பொம்பளைங்களை வந்து இப்படி அடக்கணும். ஆண்கள் வந்து பொம்பளைங்களை பேர் சொல்லி கூப்பிடலாம், ஒய்ஃப் பேரை சொல்லி கூப்பிடலாம், சோ எக்ஸ் ஒய் ஜெட்னு பேர் சொல்லி கூப்பிடலாம். ஆண்கள் வந்து பொம்பளைங்களை ஒய்ஃபை பேர் சொல்லி கூப்பிடலாம். ஆனால் பெண்கள் மட்டும் கணவனை வந்து ஏன் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது? இது சரியா, நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு பெண் உரிமை ஆர்வலர்கள் தான் பேசுவாங்க. நிறைய பேர் பேசுவாங்க. அது தவறு. கணவனை விட மனைவி சின்னவங்கனால அவங்க பேர் சொல்லி கூப்பிடலாம். நம்ம சாஸ்திரங்கள் அனுமதித்தது. நம்ம சாஸ்திரங்கள் அனுமதிக்காததுன்றது வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அப்போ கணவன் வந்து வயசோட அதிகமாக இருக்கும்போது அவரை பேர் சொல்லி கூப்பிட வேண்டாம். பழைய சினிமா நாடகத்தில் வரும், பிராணநாதா அப்படின்னு சொல்லி ஏதோ கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் அப்படியெல்லாம் கூப்பிட வேணாம். நீங்கள் எந்த வகையிலும் கூப்பிடுங்க, அத்தான், மாமா அப்படி சொல்லி கூப்பிடுங்க. மேரேஜ் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகும்போது, நிச்சயதார்த்தம் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகும்போது, மேரேஜ் முடிச்சுட்டு எங்கள் மாமனார் வீட்டுக்கு போகும்போது எங்கள் மாமனார் சொன்ன எங்கள் வாய்ப்பு கிட்ட, பாவான்னு கூப்பிடுமா அவரை அப்படின்னாங்க. அவங்களுக்கு வெக்கம். பாவான்னு தான் கூப்பிடல. இன்னைக்கு வரைக்கும் ஏங்க தான், ஏங்க தான் கூப்பிடுவாங்க. என் பெரிய பொண்ணு அதை பார்த்து என்னையும் ஏங்கன்னு கூப்பிடுது. ஏங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் ஏங்க பார்க்கணுமா, இன்னும் நேரம் உங்களை கூப்பிடுறாங்கன்னு. ஏங்க இன்னைக்கு வரைக்கும் ஏங்க தான். எங்கள் மாமனார் சொன்ன மாதிரி பாபான்னு கூப்பிடல. அவங்க ஏதோ வெக்கம் போட இருக்குது. பாபான்னு இன்னைக்கு வரைக்கும் கூப்பிடல. இன்னைக்கு வரைக்கும் ஏங்க தான். இதை பார்த்து பெரிய பொண்ணும் அதுவும் ஏங்கன்னு கூப்பிடுது எல்லாத்தையும். ஏன்பா அப்படின்னு ஏதாவது போட்டு அப்பாவை கூப்பிடுமானா அதை ஏங்க கூப்பிடுமா, அதை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க கூப்பிடுறாங்க உங்களை அப்படின்னு. அவங்கள பார்த்து குழந்தைங்க ஏங்க தான் கூப்பிட்றோம். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்த பிறகு அது விட்டுது, ஏங்கன்னு கூப்பிடுறத விட்டுச்சு. அது மாதிரி என்ன உறவு முறை நீங்கள் கூப்பிடணுமோ அந்த உறவில் கூப்பிடுங்க. பாபாவா, அத்தானா, மாமாவா, என்ன உறவோ நீங்கள் சொல்லி கூப்பிடுங்க. கணவான்னு சொல்லி கூப்பிடாதீங்க. ஏதாவது உங்கள் லவ்லியாக ஸ்வீட்டியாக ஏதாவது ஒரு நேம் வச்சுக்கோங்க, அந்த நேமில் கூப்பிடுங்க. அவர் பேரை சொல்லி கூப்பிடாங்க தயவுசெய்து. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இது ஆணாதிக்கம் பெண்களை அடையப்படுத்தும் அப்படி கிடையாது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, கர்மிக்க ரீதியான காரணங்கள் பின்னாடி பேசும். சார் அன்பாக கூப்பிடுங்க. மனைவி வந்து பேர் சொல்லி கூப்பிடுங்க. நான் உங்களோட சின்னவங்க, ஆனால் பேர் சொல்லி கூப்பிடலாம். இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட்டாக உங்கள் பர்சனல் நேமாக, பர்சனல் செல்லமாக கூப்பிடணும். அது உங்கள் பர்சனல் மேட்ரு, அது உங்களோட இன்டிமேசி, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். பட் தயவு செய்து மனைவிமார்கள் கணவனை பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. இன்னைக்கு மாடர்ன் கேர்ள்ஸ் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. வாடான்றதும் போடான்றதும் பேர் சொல்லி கூப்பிடணும். இன்னைக்கு நிறைய கல்ச்சர் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அது நெகட்டிவ். அதனால அவங்க சஃபர் ஆகுறாங்க. அது எப்படி சஃபர் ஆகுன்னு அவங்களுக்கு தெரியாமல் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ கணவன்மார்கள் மனைவி வந்து பேர் சொல்லி கூப்பிடலாம், தவறு கிடையாது. பர்சனலாக உங்கள் பர்சனல் நேம், உங்கள் செல்லமாக, உங்கள் 2 பேருக்குள்ள இன்டிமேசி, அது என்ன சொல்லி கூப்பிட்டுருக்கோம். பேரை சொல்லி கூப்பிட்டு, கணவனை பேரை சொல்லி கூப்பிட்டு அந்த ஒரு கல்ச்சரை வந்து கெடுக்காதீங்க தயவு செய்து. இந்த கணவன் மனைவி என்ன உறவோ அதை பேர் போட்டுக்கோங்க. அந்த கணவன்னா கனவி போட்டுக்கோங்க, மனைவின்னா மனைவின்னு போட்டுக்கோங்க, அவங்க பேரை போட்டு
தென் இதே மேட்டர் தான் நம்ம சில கரெக்ஷன்ஸ் வரும், பாட்டுங்க படிப்போம். அன்புள்ள கணவரே கணவன் பெயர் போட்டுக்கோங்க, இல்லை அன்புள்ள மனைவியே மனைவி பெயர் போட்டுக்கோங்க. நான் இப்பிறவியிலும் முற்பிறவிகளிலும் அறிந்தும் அறியாமலும் நான் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த மேட்ரை, நான் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் உங்கள் மனதை புண்படுத்தியதற்கும் நான் தாய்மையுடன் தங்களிடம் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படியும் உங்கள் குடும்பத்தினர் மனம் புண்படும்படியும், இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னுடைய எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் உங்கள் மனம் புண்படும்படியும் உங்கள் குடும்பத்தினர் மனம் புண்படும்படியும் நடந்து கொண்டதற்காக நான் மீண்டும் தங்களிடம் தாழ்மையுடன் மனதார மன்னிப்பு கேட்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவட்டும். இவரை எனக்கு கணவராக கொடுத்த, கணவர் பேரை போட்டுக்கோங்க, இவரை எனக்கு கணவராக கொடுத்த அல்லது மனைவியாக கொடுத்த, மனைவியின் பேர் போட்டுங்க, கணவர்னா கணவர் பேர், மனைவின மனைவி பேர். இவரை எனக்கு கணவராக கொடுத்த, இவரை எனக்கு மனைவியாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. இறைவனை திட்டாதீங்க, நல்லா இருப்பியா நாசமா போயிடுவேன் நீ, இந்த மாதிரி ஆளை கொண்டு விட்டியே என் கணவனாக அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்காதீங்க. நல்லா இருப்பியா நாசமா போயிடு வழங்குவியா நீ, இதை போய் ஒரு பொண்டாட்டியை கொண்டு விட்டியேன்னு சொல்லாதீங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த உண்மையான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நன்றி சொல்லுவீங்க. அந்த உண்மையான விஷயத்தை நீங்கள் புரியாதனால தான் திட்டுறீங்க, சாபம் கொடுக்குறீங்க. கடவுளுக்கு கண்ணு இல்லை, கண்ணு இருந்தால் அப்படிலாம் பண்ணுவியா, உன் நியாயம் தர்மம் உனக்கு தெரியல, அநியாயம் பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கணவனையோ இந்த மாதிரி ஒரு மனைவியோ போடுறாங்க. யாரை போட்டால் உங்களுக்கு சரியாக கரெக்டாக வருமோ, கர்மா பேலன்ஸ் ஆகுமோ அவங்கள கரெக்டாக போடுவாங்க. அதெல்லாம் முடியாது, டோன்ட் கேர், நான் எனக்கு சட்டம் கவர்மெண்ட் அரசாங்கம் பர்மிஷன் கொடுத்துருது, டைவர்ஸ் பண்ண எனக்கு உரிமை கொடுத்துருக்கு, சட்டம் போடா சட்டம் போடிட்டு நீங்கள் பாட்டு கதவை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப அடுத்த ஜென்மத்தில் இவங்களே தான் வருவாங்க, சத்தியமாக வருவாங்க. எங்கேயும் போக மாட்டாங்க, எங்கேயும் போக விடாது. நீங்கள் எந்த கணவன் வானான்னு சொல்கிறீங்களோ அதே அடுத்த ஜென்மத்தையும் அவர் தான் கணவனாக வருவார். அந்த கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு கர்மாவை சரிநிலை பண்ணாத வரைக்கும் எத்தனை ஜென்மனாலும் அவர் தான் வருவார். மனைவியும் அப்படிதான். இவங்க வேணான்னு சொல்லிட்டு இங்கே ஒதுக்கி டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா அடுத்த ஜென்மத்தையும் அவங்க தான் உங்களுக்கு வருவாங்க, மனைவியாக வருவாங்க. எத்தனை ஜென்மானம், 1000 ஜென்மானம் தொடாது, அப்போ கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். உங்களை மாற்றவே மாற்றி மாற்றி போடுவோம். உங்களுக்கு தெரியாது, புது புது நேமில் புது புது பேரில் வருவாங்க. அதாவது புது புது உறவுகளில் புது புது ஜென்மத்தில் ஒரு ஒரு நேமில் வருவாங்க. இந்த ஜென்மத்தில் இந்த பேர், அந்த ஜென்மத்தில் அந்த பேர், அந்த ஜென்மத்தில் அந்த பேர், அப்படி வருவாங்க, மாறி மாறி வருவாங்க. ஆனால் அதே ஆத்மா தான் வரும். எப்போ வந்து நீங்கள் அந்த உங்கள் நெகட்டிவ் கர்ம நியூட்ரிஸ் பண்ணுறீங்களோ அது பண்ணாத வரைக்கும் அப்படி தான் வரும். சரி, ஓகே, நான் கணவனாக இருக்கேன், அடுத்த ஜென்மத்தில் மனைவியாக பிறந்துட்டேன், இல்லை அடுத்த ஜென்மத்தில் இங்கே ஆண் பெண் ஜெண்டர் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் இப்போ நீங்கள் ஆணாக பிறக்கிறீங்க, அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாக பிறக்கிறீங்க, அப்போது உங்களுக்கு ஏற்ற ஒரு கணவனாக மனைவியாக மாறிடுவாங்க. இப்போ நீங்கள் கணவனாக இருக்கீங்க, ஆணாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. இல்லை நீங்கள் மனைவியா பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா கணவனாக வருவாங்க. எப்படியா இருந்தாலும் அந்த மாறி தான் வருவாங்க. கணவன்னா மனைவியாக வருவாங்க, மனைவியாக கணவன் வருவாங்க. நீங்கள் அடுத்தடுத்த பிறவியில் எந்த பிறவி எடுத்தாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் கணவனாக பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனைவியாக வருவாங்க, நீங்கள் மனைவியாக போறீங்க கணவன் வருவாங்க. இது வந்து கிளியர் மைண்ட்ஸில் பார்த்தா தெளிவாக தெரியும். எஸ்கேப்பே ஆக முடியாது, எஸ்கேப்பே ஆக முடியாது. இன்னும் சில பேர் இருப்பாங்க, சில பேர் வந்து எனக்கு சார் எனக்கு 2 மனைவி இருக்காங்க அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ 2 மனைவியாக இருந்தாலும் அவங்க மனைவி 1 மனைவி 2 அவங்க பேர் போட்டு படிங்க. சில காரணங்களால் 2 மனைவி இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்து. அதை நம்ம பற்றி கமெண்ட்லாம் சொல்லக்கூடாது, தவறு. அது கர்ம ரீதியாக வரும், அது நம்ம தவறாக எதுவும் கமெண்ட் கொடுக்கக்கூடாது, தப்பு அது. அந்த மாதிரி மனைவிகள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல் மனைவி, 2வது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை போட்டு, எத்தனை மனைவி இருந்தாலும் அத்தனை பேரை போட்டு, எத்தனை மனைவி இருக்காங்களோ அத்தனை பேரையும் போட்டு படிக்கணும். தனித்தனியாக படிக்கணும், அவங்களுக்கு தனியாக படிக்கணும், நீங்கள் தனியாக படிக்கணும். அது இன்னும் பின்னாடி நிறைய சேர்ந்த பிறகு நிறைய ஒரு 10-15 மன்னிப்புகள் வருது. இதெல்லாம் சேர்ந்த பிறகு இது எப்படி கம்பைன் பண்ணி படிக்கணும்னு பின்னாடி நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ தனித்தனியாக ஒரு விளக்கத்துக்காக, ஒரு அவேர்னஸ்க்காக, ஒரு தெளிவுக்காக இப்போ நம்ம தனித்தனியாக கொடுக்கணும்.
பட் அது இனி வரும் வகுப்புகளில் அதை இன்னும் கம்பைன் பண்ணி இது எப்படி வந்து சுருக்கமாக படிக்கிறது அப்படின்னு பின்னாடி நான் சொல்லுவேன். ஏன்னா இதை புரிஞ்சா தான் உங்களுக்கு அது உங்களுக்கு பொருந்தி வரும், அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அது நான் வந்து பண்ணி கொடுக்குறேன். அப்போது 2 மனைவிகள் இருந்தாலும் 2 மனைவிக்கும் தனித்தனியாக படிக்கணும். அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கணவன்மார்களும் ஒன்றுக்கு மேலே இருக்கிறவங்களும் வராங்க. இப்போ ரீசண்டாக வந்து எனக்கு அந்த 2வது கணவன் இருக்காரு, 3வது கணவன் இருக்கிறவங்களும் கேள்விப்படுறோம். இன்னும் நிறைய இருக்காங்க. அந்த மாதிரி கணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களாக இருந்தாலும் அவங்களும் அந்த மன்னிப்பு கேளுங்க. கணவன் 1, கணவன் 2, கணவன் 3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பேரை சொல்லி போட்டு வைக்கிறாங்க. முதல் கணவனுக்கு இப்படி, 2வது கணவனுக்கு இப்படி. அது இதே அந்த கண்டென்ட் வந்து இதே தான். அந்த நேம் போட்டு படிக்கும்போது முதல் கணவர் இவர், 2வது கணவர் இவர், 3வது இருந்தால் 3வது போட்டுக்கோங்க. இது நெகட்டிவ் தான் காட்டுது, பட் இருந்தாலும் சொசைட்டி அப்படி போயிட்டு இருக்கு. ரைட், ஓகே, கேரி ஆன். அந்த மாதிரி இருந்தாலும் அந்த கணவர்கள் இருந்தாலும் பேரை போட்டு, முதல் கணவர் அவர் பேரை போட்டு அந்த மன்னிப்பு, 2வது கணவர் அவர் பேரை போட்டு மன்னிப்பு. நீங்கள் எத்தனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு கர்ம லிங்க் இருக்குது, கர்ம தொடர்பு இருக்குது. அதனால அவங்க பேரை போட்டு கேளுங்க. அப்போ அவங்ககிட்ட இருந்து வர நெகட்டிவ் கர்மா உங்களுக்கு ப்ளீஸ். நீங்கள் இப்போ நல்லா இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற மனைவியோடோ இப்போ இருக்கிற கணவனோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா கூட அவங்ககிட்ட இருந்து மன்னிப்பு கேட்கறது தான் முறை. அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும், 2மே பண்ணணும். மன்னிப்பும் கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அப்போ பண்ணால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த மன்னிப்பு கேட்கறதும் மன்னிப்பு கொடுக்கணும் எதுக்காக? நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக. சுயநலம் தான் இங்கேயும். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக கேளுங்க. டாக்டர் சொல்கிறான்றதுக்காக கேட்க தேவையில்லை, யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக கேட்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக கேட்குறீங்க. முழுக்க 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 உங்கள் சுயநலத்துக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க. அடுத்தவங்க வாட கேட்கல. அட்லீஸ்ட் இதையாவது உங்களுக்காகவா நீங்கள் கேட்கல. ஸோ இது வந்து மன்னிப்பு கேட்கறத பற்றி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து மன்னிப்பு கொடுக்கறது. ஸோ இந்த மன்னிப்பு கொடுக்கறதும் வந்து அதே மாதிரி தான். உள்ளே இருக்கிற சில கண்டென்ட் மட்டும் மாறும், உங்களுக்கே தெரியும், அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இங்கே அன்புள்ள கணவரே அவர் பேர் போட்டுக்கோங்க, அன்புள்ள மனைவியே ஒரு பேரை போட்டுக்கோங்க. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்காகவும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்காகவும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நான் மனதார மன்னிக்கிறேன். உங்களை மட்டும் மன்னிச்சிடுறேன், உங்கள் குடும்பத்தாரை மன்னிக்க மாட்டேன். உங்கள் குடும்பத்தாரை கூட மன்னிச்சிடுறேன், உங்களை மன்னிக்க மாட்டேன். வேஸ்ட். அதான் இங்கே ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். உங்களை வேணால் மன்னிச்சிடுறேங்க, ஆனால் அவங்க குடும்பத்தாரெல்லாம் மன்னிக்க முடியாது. இப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா? உங்கள் குடும்பத்தாரை கூட நான் மன்னிச்சிடுவேன், அவங்க கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பண்ணீங்க பாருங்கள் துரோகம், மகா துரோகம், மன்னிக்கவே முடியாது அப்படின்னா டைலாக்லாம் பேசிட்டுக்க வேண்டாம். சரியா? எதுவாக இருந்தாலும் 2மே சேர்ந்து தான். ஸோ எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் நீங்கள் செய்த தவறுகளுக்காகவும் துரோகங்களுக்காகவும் நீங்கள் கொடுத்த துன்பங்களுக்காகவும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நான் மனதார மன்னிக்கின்றேன். எண்ணங்களாலும் சொற்களாலும் செயல்களாலும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் துரோகங்களுக்கும் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் கொடுத்த துன்பங்களுக்கும் நான் உங்களை மனதார மன்னிக்கின்றேன். நீங்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் நான் சுகமாக வாழ்வதற்காக நீங்கள் செய்த தியாகங்களுக்கும் நான் மனதார உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி சொல்றீங்க. நம்மிடையே எப்பொழுதும் அன்பும் அமைதியும் ஒற்றுமையும் நிலவட்டும். இவரை எனக்கு கணவராக கொடுத்த, கணவர் பேரை போட்டுக்கோங்க, இவரை எனக்கு கணவராக கொடுத்த அல்லது மனைவியாக கொடுத்த, அவங்க மனைவி பேரை போட்டுக்கோங்க, இவரை எனக்கு கணவராக கொடுத்த அல்லது மனைவியாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி நன்றி நன்றி. திரும்பவும் சொல்ற, இறைவனை திட்டாதீங்க, இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கணவனை கொடுத்ததுக்கு, இந்த மாதிரி ஒரு மனைவியை கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. அதுதான் சரி டாக்டர், அவங்க நல்லவங்களாக இருந்தால் நன்றி சொல்லணும், ரைட்டு. அவங்க கெட்டவங்களாக இருக்காங்க, நம்ம உயிரை வாங்குறாங்க, நம்மளுக்கு யமனாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் நான் எப்படி இந்த கணவனை மனைவியாக கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறதுன்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் தெரியுது. ஆனாலும் காரணங்களுக்காக, நீங்கள் சுகப்படணுன்றதுக்காக, உங்களை திருத்தணுன்றதுக்காக
உங்களுடைய தவறுகளை எல்லாம் நீங்கள் மாற்றி உங்கள் தவறுகளுக்கு உண்டான தண்டனை நீங்கள் அனுபவித்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்டு உங்கள் கர்மாவை கழிக்கணுன்றதுக்காகத்தான் அந்த மாதிரி ஒரு கணவனை அந்த மாதிரி ஒரு மனைவியை வந்து உங்களுக்கு இறைவன் கொடுக்குறார். உங்களை கஷ்டப்படுத்தணும், துன்பப்படுத்தணும், நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து வேடிக்கை பார்க்கணும். அவர் சாடிஸ்ட் மென்டாலிட்டி கிடையாது கடவுள். அவர் சாடிஸ்ட் கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறார். அந்த நல்லது பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணால் எந்த மாதிரி ஒரு கணவனையோ எந்த மாதிரி ஒரு மனைவியோ உங்களுக்கு கொடுத்தா உங்கள் கர்மாவெல்லாம் தீர்ந்து பேலன்ஸ் ஆகி நீங்கள் அடுத்த உயர் நிலைக்கு, சந்தோஷமான நிலைக்கு, ஆனந்தமான நிலைக்கு நீங்கள் எதுக்காக எப்போ வருவீங்களோ அந்த மாதிரி வர்றதுக்காக, அந்த மாதிரி அந்த நிலையை அடைவதற்காக, நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக, ஆனந்தமாக இருப்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு கணவனையும் ஒரு மனைவியும் உங்களுக்கு போட்டிருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. கடவுளை குறை சொல்லாதீங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இறைவா, இவரை எனக்கு கணவராக கொடுத்ததற்கு அல்லது மனைவியாக கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த கணவன் மனைவி மன்னிப்பு கேட்டல் மன்னிப்பு கொடுத்தல் இன்னைக்கோட முடிக்கிறோம். ஸோ நாளைக்கு வேறு தலைப்புகள் இருக்கும், அடுத்தடுத்த தலைப்புகளில் வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஓடுன்னு நினைக்கிறேன். இந்த மன்னிப்பு கேட்குற சப்ஜெக்ட் மட்டும் ஓடுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அதை கம்பைன் பண்ணி எப்படி கேட்குறதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இந்த மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கொடுக்குறதும் வந்து எப்படி என்னுடைய கர்மாவை போக்கும்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கொடுத்தா எப்படி என் கர்மா போகும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி கேட்டிருக்காங்க. நேரப்பற்றாக்குறை காரணமாக நம்ம இதோட முடிச்சுக்குவோம். அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். மன்னிப்பு கேட்டால் எப்படி கர்மா குறையும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் விளக்குறேன். ஏன் மன்னிப்பு கேட்கணும், எதுக்காக மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டால் நம்ம கர்மா எப்படி குறையும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் கோயிலில் போயிட்டு திருவிளக்கு பூஜை பண்ணால் போகாது. நீங்கள் கோயிலில் போயிட்டு திருவிளக்கு பூஜை பண்ணால் போகாது. கோயிலுக்கு போனாலும் உங்களுடைய கர்மா போகாது. ஆனால் நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்டால் போகும். நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு போனாலும், எத்தனை மசூதிகளுக்கு போனாலும், எத்தனை சர்ச்சுக்கு போனாலும், எத்தனை வழிபாட்டு தலங்களுக்கு போனாலும், நீங்கள் நிறைய பூஜைகள்லாம் இருக்குது, நிறைய பூஜைகள்லாம் இருக்குது. என்னென்னமோ பூஜை, திருவிளக்கு பூஜை, 100 பொம்பளைங்க எல்லாம் அட் டைமில் அக்யூமுலேட் ஆகி விளக்கு ஏற்றி பூஜையெல்லாம் பண்ணுவாங்க, பார்த்துட்டேன். திருவிளக்கு பூஜைன்னு சொல்லிட்டு அது பெரிய கலாட்டாக நடக்கும். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஆரம்பித்தா பெரிய நடக்கும், 100 பேர். இப்போ அந்த 100 பேர் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் 95 பேர் மாமியாருக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, மாமியாருக்கு சாப்பாடு போட மாட்டாங்க, நாத்தனாரை எதிரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, கணவனை மதிக்க மாட்டாங்க. நிறைய இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாமியாருக்கு ஒரு வாய் சாப்பாடு போட மாட்டாங்க, தப்பி வச்சுடுவாங்க. நாத்தனாரை கிட்டேயே சேர்த்த மாட்டாங்க, இது வந்தால் செலவுப்பா நமக்குன்னு சேர்த்த மாட்டாங்க. மாமியாரையும் சரி, நாத்தனாரையும் சரி, கணவரையும் சரி, அது ஒரு விதமாக ட்ரீட் பண்ணுவாங்க, மதிக்க மாட்டாங்க. சும்மா அப்படி நடிப்பாங்க, நான் வந்து கணவரை மதிக்கிறேன், நான் அப்படி உயிரை கொடுக்குறேன், வரேன். உள்ளுக்குள்ளே அது வேற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு செகண்டரி கிரேடில் ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த குணங்கள்லாம் வச்சுக்கிட்டு அவங்க கோயிலில் போய் திருவிளக்கு பண்ணிட்டு 1000 முறை அந்த அந்த அது என்ன போற்றி சொல்லுவோம். இந்த 1000 முறை போற்றி சொன்னாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, வேஸ்ட்டு. அது ஒரு பக்கம் போய் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, இது ஒரு பக்கம் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன வழிபாட்டில் கேட்டு உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணி உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை போய் நான் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றினேன், வெள்ளிக்கிழமை போய் பொங்கல் வச்சேன், அம்மனை வழிபட்டேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணாலும் கிடைக்காத ரிசல்ட் நீங்கள் இதை கேட்டு பாருங்கள், கிடைக்கும். ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்க. ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. அதை பற்றி போட்டால் அதே டெஸ்டிமோனியல்ஸே ஒரு இதுவாக போயிடும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த மன்னிப்பு கேட்குறது, மன்னிப்பு கொடுங்க, அவ்வளோ விஷயங்கள். நீங்கள் எந்த சாமியும் கும்பிட வேண்டாம், எந்த தெய்வத்தையும் வணங்க வேண்டாம். இதை நீங்கள் கேட்டு கொடுத்து பாருங்கள், எல்லா தெய்வமும் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் கடவுளை தேடி போகவே வேண்டாம், கடவுள் உங்களை தேடி வருவார். எல்லா அம்மனும் உங்ககிட்ட வருவாங்க, எல்லா கடவுளும் உங்ககிட்ட வருவாங்க. உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணுமோ கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்வாங்க. இதை நீங்கள் கேட்டு அப்ளை பண்ணி பாருங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்க. தினமும் இதுக்காக ஒரு 1/2 hour 1 hour ஒதுக்கி நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். வியக்கத்தக்க மாற்றங்கள் கிடைக்கும், பாசிட்டிவான மாற்றங்கள் கிடைக்கும். அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தெரியும். ஸோ மன்னிப்பு கேட்குறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது, மன்னிப்பு கொடுக்கறதும் சாதாரண விஷயம். அதுக்கு ஒரு பக்குவம் வேணும். அந்த பக்குவம் எப்போ வரும்னா, நாம் எப்போ சுகப்படணுன்ற அமைப்பு வருது அப்போ தான் வரும், அப்போ தான் வரும். கஷ்டப்படணுன்ற அமைப்பு இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
இப்போ லாஸ்ட் வீக் கூட ஆர்சன் சார் பிரெயினில் இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள்லாம் வருமா சார், மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வந்தால் தான் சார் மன்னிப்பே கேட்பாங்க சார், ஒரு சயின்டிஃபிக்காக இதை ப்ரூவ் எடுத்து சொன்னார். அப்படியா, சரி கேட்குறவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. யார் கேட்குறாங்களோ அதை கொடுங்க சார். அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அமைப்பு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அதுவும் மூளையில் சார் சேஞ்சஸ் வந்தால் தான் சார் வரும்னு சொன்னார். அதுக்கு ஒரு ப்ரூஃப் எடுத்து காட்டினார். பார்க்க நேரம் இல்லை, சரி சார் ஓகே ரைட்டு கேட்குறவங்களுக்கு அது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கொடுக்கறதும் சாதாரணமான விஷயம் இல்லை, மிகப்பெரிய ஒரு ஆன்மீக கடமை அது. இந்த மன்னிப்பு கேட்குறதும் மன்னிப்பு கொடுக்குறதும் சார் 1 மாதம் கேட்டால் போதுமா சார், 10 நாள் கேட்டால் போதுமா சார்? லைஃப் லாங் கேட்கணும், கடைசி நாள் வரைக்கும் கேட்கணும். ஏன்னா நம்ம தினமும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், தினமும் அடுத்த மனசு புண்படுத்திட்டு இருக்கோம், தினமும் அடுத்த மனசு புண்படுதான் நடந்துட்டு இருக்கோம். தினமும் டே டு டே லைஃப்ல தினமும் ரியல் லைஃப்பில் நம்மளையும் அறியாமல் நம்ம மற்றவர்கள் மனம் புண்படும்படியாக நடந்து கொள்வோம், மற்றவர்கள் மனம் சங்கடப்படும்படியாக நடந்து கொள்வோம், மற்றவர்கள் மனம் பாதிக்கும்படியாக நடந்து கொள்வோம். இதை அவாய்ட் பண்ணவே முடியாது இன்னைக்கு இருக்கிற கலியுக காலகட்டத்தில். ஏதாவது வகையில் அந்த இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கலாம். ஸோ இதை எப்படி அந்த மன்னிப்பு சுருக்கமாக ஒரு 5 நிமிடத்தில் எப்படி நைட்டில் படுக்க போகும்போது அதை மன்னிப்பு கேட்டுட்டு படுக்கணும் அப்படின்ற டெக்னிக்கும் நம்ம அடுத்த வாரத்தில் லெசனில் வரணும், அது சொல்லிக் கொடுக்கும். நைட்டில் படுக்க போகும்போது எந்த வேலை எப்படியா இருந்தாலும் நைட்டு ஒரு 5 நிமிஷம், ஒன்லி 5 மினிட்ஸ், மீறி போச்சுன்னா ஒரு 10 மினிட்ஸ், 5 to 10 மினிட்ஸ் உட்காந்து அந்த மன்னிப்பை கேட்டுட்டு, மனசார மன்னிப்பை கேட்டுட்டு நீங்கள் படுத்து தூங்கி பாருங்கள். தூக்கம் எப்படி நல்லா வருது பாருங்கள், உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்குது பாருங்கள், உங்கள் பொருளாதாரம் எப்படி டெவலப் ஆகுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அமைதி நிம்மதி எப்படி வரும் பாருங்கள். எதையெல்லாம் நீங்கள் தேடி தேடி ஓடுனீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வரும். எதையெல்லாம் தேடி தேடி நீங்கள் ஓடுனீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்படி உங்களை நீங்கள் மாற்றிக்கணும், உங்களை நீங்கள் மாற்றிக்கணும். உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சேரும். உங்களை நீங்கள் மாற்றிக்காத வரையில் எதுவும் உங்களை சேராது. நீங்கள் தேடி ஓடணும், நீங்கள் தேடி ஓடணும். இப்போ ஏற்கனவே ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி தெரியல. உங்ககிட்ட நல்ல கர்மா இருந்தால் உங்களை தேடி எல்லாமே வரும், உங்ககிட்ட கெட்ட கர்மா இருந்தால் நீங்கள் அதை தேடி ஓடணும். கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்பீங்க, மன்னிப்பு கொடுப்பீங்க. கேட்டிங்கன்னா உங்களுடைய நெகட்டிவ் கர்மா நியூட்ரலைஸ் ஆகும், உங்களுக்கு வேணுன்றது தானாக கிடைக்கும், கதவு தட்டி கிடைக்கும். இல்லை அப்படின்னும் பொழுது மாறாக இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் அப்படியே உள்டாவாக மாறி இருக்கும் பொழுது நீங்கள் தேடி ஓடணும், கிடைக்காது. எதெல்லாம் ஓணும் நீங்கள் போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது. ஏன்னா பிகாஸ் நீங்கள் மன்னிப்பு கேட்கல, மன்னிப்பு கொடுக்கலனால இறைவன் எதிர்பார்க்குற ஒரு தகுதி உங்கள்கிட்ட இருக்காது. அந்த தகுதி இல்லைன்னும் போது நீங்கள் தான் தேடி ஓடணும். பணம் வேணும், பொருள் வேணும், வேலைவாய்ப்பு வேணும், நல்ல மருமகன் வேணும், நல்ல மருமகள் வேணும், நல்ல சொத்து வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல உறவு வேணும், நல்ல வேலை வேணும். அப்போ நீங்கள் தேடி ஓடணும். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் உங்கள் இடத்துல கடவுள் வர்ற மாதிரி, கடவுளே கொண்டு கொடுக்குற மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்களா, இல்லை நீங்கள் தேடி ஓடுறீங்களா அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கோங்க. கடவுள் நம்மளை தேடி வரணுமா, நன்மைகள் நம்மளை தேடி வரணுமா, இல்லை நாம நன்மைகள் தேடி ஓடணுமா, கடவுளை தேடி நாம் ஓடணுமா, நீங்கள் டிசைட் பண்ணி ஒரு தெளிவுக்கு வாங்க. இன்னைக்கு இதோடு நாம் முடிச்சுக்குவோம். நாளைக்கு நாம் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை
என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருடும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.